வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இடி அப்டேட் இருக்காங்க சார். இன்னைக்கு இல்லைம்மா, ஒரு நாளாவது லீவ் கொடுங்கம்மா. சனி ஞாயிற்றுக்கிழமை உங்களை தான் நீங்கள் தான் வேலை பார்க்கணுன்னா இடி அதிகாரிகளுக்கு லீவ் கொடுக்க மாட்டீங்களா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்னு உங்களுக்கு தெரியுதாங்க சார்? தெரியுது. சரி, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தொழிற்சங்க ஆரம்பிக்காதீங்க, நிகழ்ச்சிக்கு போங்க. சார், முதலாவதாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தி வீக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்தது. அது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் டீட்டெயிலாக. மனோரமா பப்ளிகேஷனோட நிலைமை இது நார்மலாகவே எப்போவுமே இது பேக்கேஜ் தான். இது ஏன்னா ஒரு பெரிய விளம்பரம், அதை ஒட்டி இதில் ஆல்சோ பே, அதான் நார்மல். தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது அவரை பார்த்து இவர் கொடுத்தாரா, இல்லை இது ஏற்கனவே பிளான் பண்ணதா? ஏன் கொடுக்க வேண்டும்? தற்போது எலெக்ஷன் பக்கத்தில் முன்னாடி பின்னாடி கொடுப்பாங்க, அது இயல்பு. இப்போ திடீர்னு ஏன் கொடுக்கணும் சேகர்பாபு அவர்கள்? நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சென்னைக்கு முதல்வர் சேகர்பாபு தான் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சேகர்பாபு தன்னை தவிர சென்னையில் வேறு யாருக்கும் சீட் இல்லை, சிட்டிங் எம்எல்ஏஸ் யாருக்கும் சீட் இல்லைன்ற மூடில் இருக்கார். ஐடிஎம்ஸ் மூர்த்தி, பரந்தாம, ஆர்டி சேகர், தாயகம் கவி மட்டும் தப்பிச்சிருப்பார் போல இருக்குது. சுதர்சனம், இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறார். என்ன காரணம் கொடுக்கக்கூடாதுன்னா? வளர்ந்துருவாங்க. இன்னொன்று, சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் அதை நான் செஞ்சுட்டு உனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை வாங்கிக்கன்னு சொன்னால் இந்த தொகுதி எம்எல்ஏலாம் சட்டம் பேசுகிறான். நான் என் தொகுதியில் நடக்கிற கான்ட்ராக்ட்டுக்கு நீனா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறது, நான் எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு மந்திரின்ற முறையில் நான் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன், இது என் தொகுதியில் ஏதோ 1-2 வேலை தான் நடக்குது என்று சட்டம் பேசுகிறார்கள். வளர்ந்து விடுவார்கள். நம்ம ஏற்கனவே பேசுகிறதுனால 20 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் செலவு. ஸோ அதனால் இவங்க பூரா அடிச்சு விடணுட்டு முடிவு பண்ணிட்டார். ஒன்று. இன்னொன்று, சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை முதலமைச்சராகத்தான் கருதுகிறார். அந்த உதயநிதி கூட அந்த மோதல் வந்த போதெல்லாம் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்னது என்ன, இதை விட்டு போனால் ஏடிஎம்கே மெட்ராஸில் யாருமே இல்லை, ஏடிஎம்கேல போனாலும் நான் தான் ராஜா, சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜா அப்படின்றதான் அவருடைய நினைப்பு. கருணாநிதி இருக்கும்போதுலேருந்து நீங்கள் அரசியலை கவனிச்சுக்கிட்டு வர்றீங்க. கருணாநிதி இருக்கும்போது அப்போது யூடியூப் இந்த அளவுக்கு பாப்புலர் இல்லைன்ட்டு வைத்து கொண்டாலும் ஒரு வார இதழுக்கு இப்படி ஒருத்தர் பேச முடியுமா, இப்படி ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா கருணாநிதி கட்சியில் ஒரு அமைச்சர்? யோசிச்சு பாருங்கள். ஏடிஎம்கே விடுங்க, கொன்றும் அந்த அம்மா, ஜெயிலில் போட்டு தான் மறுவேலை பார்க்கும், பதவியை தூக்குறது இல்லை, ஜெயிலே போட்டுரும். ஓ அந்தளவுக்கா என்று கருணாநிதி இருக்கும்போது செய்ய முடியுமா? துரைமுருகன் லெவலில் விட்டுருங்க, துரைமுருகன்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு தலைவர் இது மாதிரி கொடுக்குற தலைவர், மற்றவங்க செய்ய முடியுமா அப்படி? அதுவும் கட்சி மாதிரி ஒரு அமைச்சர் இவர் செய்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாலின் மேலே இவருக்கு பயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாலினை நம்பினா நம்ம ஜெயிக்க முடியாது. இதுதான் அடிப்படை. நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இப்போ கொடுக்கணும்னு, நீங்கள் கேட்டிங்கல்ல. ஸ்டாலினை நம்புனா இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்றது சேகர்பாபுக்கு தெரிந்துவிட்டு, அதை தாண்டி அவர் ஸ்டாலின் நம்பியும் இல்லை, நம்பி இல்லை. அதைத்தான் இது உணர்த்துது. முதல்வர் பண்ணுறாருன்னா ஒரு முதல்வர் கட்சியோட தலைவர், அவர் மனோரமா மாதிரி ஒரு பெரிய பப்ளிகேஷனில் அழைத்து இது போல் அவர் செய்கிறாரு. நீங்கள் அதுக்காக உங்கள் லெவலுக்கு நீங்கள் கலாட்டாவை கூப்பிட்டு இப்படி ஒரு ஷோ பண்ணுவீங்களா? நீங்கள் எ டே வித் சேகர் பாபு மியூசிக்லாம் பார்த்தீங்களா? சிஎம்மா நீங்கள் முதல்வர் மீது அச்சம் இருந்தால் இதை செய்வாங்களா? நீங்கள் இந்த சேகர் பாபுவோட டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் உண்மையான சேகர் பாபு. கொளத்தூர் தண்டராஜிக்கிட்ட பேசுனதான் உண்மையான சேகர் பாபு. ஆனால் முதல்வர் குடும்பத்துக்கிட்ட அண்ணியாரோட புடவை காரில் சிக்கிற போதுன்னு சொல்லிட்டு அண்ணி அப்படின்னு சிஎம் நடந்து போயிட்டு இருந்தானா செருப்பை தூக்கி கொண்டு முன்னாடி போயிட்டு, அவங்க 2 பேரும் இவ்வளவு பணிவானவனாக இருக்கானே, வச்சுக்கப்பா சிஎம்டியை என்று கொடுத்து விடுவார்கள். இதுதான் உண்மையான சேகர் பாபு. உதயநிதி கிட்ட ஒரு மோதல் வந்தப்போ அப்போ வேற ஒரு அமைச்சராக அமைதி காத்திருப்பாங்க. ஆமாம், நான் பேசாமல் விட்டுருப்பாங்க. அப்பாட்ட பார்த்துக்கிறப்போ அப்பாட்ட பேசியிருப்போ. அது என்னென்னா, இங்கே ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சேகர்பாபு வேணாம். ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தில் ஒரு கழுதையை நிற்க வைத்து வெற்றி பெறுவார் இல்லையா? அது செல்வி ஜெயலலிதாவோட செல்வாக்கு, அவங்க கை காட்டுபவர் தான் வேட்பாளர். பட் சேகர்பாபுக்கு நீ என்ன மீறிங்க ஜெயிக்க முடியாது. மெட்ராஸ் ஜெயிக்கணும்னா நான் ஓணும் உனக்கு.
சிஎம் மவனாக இருந்தேன்னா நீ என்ன மீறி செயல்பட்டுருவியா பகுதியா? இதோட நீட்சி தான் எ டே வித் சேகர் பாபு. இது மட்டுமல்லாமல் பெரும்பாலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கணும். சிஎம் வந்து நம்ம தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணார்னா ஜெயிச்சிடலாம், சிஎம் இந்த பகுதிக்கு செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களினால் நாம் வெற்றி பெற்று விடலாம், மகளிர் உரிமை தொகையால் நாம் வெற்றி பெற்று விடலான்னு ஒரே ஒரு திமுககாரன் கூட நம்பல. ஃபஸ்ட்டு திங்கு கட்சியே வந்து துட்டுருக்கவனுக்கு தான் சீட்டுன்ற மாதிரி கொள்கை முடிவு எடுத்துகிட்டு அதை பரவிட்டாங்க. சிட்டிங் எம்எல்ஏ இவ்வளோ பேருக்கு சீட்டு இல்லைன்ற நியூஸை கசிய விடுறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளில் பேசினோம். இப்போது அவன் தன்னுடைய சொந்த செல்வாக்கால் வெற்றியை தேட வேண்டும். ஸோ யார் யாருக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்குமோ ப்ராஸ்பெக்டிவ் வேட்பாளர்கள் அவர்கள் எல்லாம் தங்களுக்கென்று தொகுதிக்கென்று தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மாலதி இருக்காங்க, மாலதிக்கு வந்து திருவொற்றியூர் தொகுதியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா மாலதி என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், நான் இந்த 1 வருஷம் 10 மாதத்தில் என்னென்ன வேலைகளை செய்யணும், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுக்கு நான் என்ன பண்ணணும், தொகுதியில் நான் என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு தனித்தனியாக பெண்ணை நம்பலை, ராபின் சர்மாவை நம்பலை, ரிஷியை நம்பலை, திமுக ஐடிவிங்க நம்பலை, இளைஞரணியை நம்பலை, உளவுத்துறையை நம்பலை. அவங்க அந்தந்த வேட்பாளர்கள் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு டிமாண்ட் ஆகிடுவாங்க தெரியும்ல. இன்றைக்கி மார்க்கெட்டில் தரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடைப்பாங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வேலை நமக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இதான் இது இப்போ தான் வியாபாரம் பார்க்க முடியும். நெருக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரம் இல்லாதவனை கிடச்சிப்பான் தெரியும்ல. லேப்டாப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படம் மட்டும் காட்டுவான், சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் தான் காட்டுவான், வேலை ஒன்றும் நடக்காது. ஸோ நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஒரு 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 ஸ்டஃப் உள்ள பொட்டென்ஷியல் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வரைக்கும் ஜெயிச்சுக்கணும் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளர்கள் பெரும்பாலானோர். இன்றைக்கி என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆளுமை மிக்க தலைவர்கள் என்று யாரும் இல்லை. 2 போல்ஸுக்கு இடையில் தான் அரசியல். கருணாநிதி ஜெயலலிதா என்ற 2 போல்ஸுக்கு இடையில் இன்றைக்கி எல்லோரையும் கவர்வது போன்ற கண்ணை மூடிட்டு அவர் எம்ஜிஆர் சொன்னால் கண்ணை முட்டு நான் ரெட்டலைக்கு போடுவேன். என் தலைவர் கருணாநிதிக்கு தான் என் ஓட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி கலைஞருக்காக நான் போடுவேன், உதயசூரியனுக்கு. இது போன்ற தலைவர்கள் இன்று அதிமுகவிலும் இல்லை, திமுகவிலும் இல்லை. ஸோ வேட்பாளர்கள் அவங்கவுங்க நம்ம பழப்பு பார்த்துக்கலாம் பஸ்ஸு என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதை நோக்கி தான் இந்த தேர்தல் போகிறது. அதோட நீட்சி தான் சேகர் பாபுவோட இந்த வீடியோ. 10 மாதத்துக்கு முன்பு எ டே வித் சேகர் பாபு என்ற வீடியோ. அது ஒரு பேக்கேஜ் தெரியும் உங்களுக்கு. வருகிறது என்றால் அவர் நம்பலை. இன்னொன்று, சென்னையின் மாமன்னராக அவர் நினைக்கிறார். மற்றவர்கள்லாம் குறுநில மன்னர்கள் தான். இவர் சென்னை மாநகரத்தின் மன்னர். அவர் இது லிட்டரலாக நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க? இது லிட்டரலாக இந்த சிஎம்மோட அத்தாரிட்டிக்கான சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அரசியல் கவனித்து வந்திருக்கவங்களுக்கு அது தெரியும். இன்னொன்று, குளத்தூர்லலாம் கூட்டு போயிட்டு அவர் மனதை குளிர்விச்சிருக்காரு. இப்படி பண்ணுவதன் மூலமாக பெரிய அளவில் கோபத்தை திரு ஸ்டாலின் காட்டிட மாட்டார்னு நினச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கோவப்பட்டானே இன்னொரு டான்ஸை போட்டு விட்டா முடிஞ்சிச்சு. வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு தானே சும்மா நிற்கிற சீம் தட்டு 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 கை தட்டுனாரு பார்த்தீங்களா? அது இன்னொன்று சார், திரு சேகர் பாபு அவர்கள் சைடில் இது சரிதானே? அவர் ஜெயிச்சுக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிப்பாரு தானே? ஃபேர் இனஃப் மாலதி. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் இஸ் லூசிங் ஹிஸ் அத்தாரிட்டி ஆர் ஸ்டாலின் டசன்ட் ஹேவ் அத்தாரிட்டி. சேகர் பாபுவோட ஆங்கிலேருந்து திஸ் இஸ் ரைட். அவர் ஜெயிக்கணும்ல, அவருக்கு ஒரு இமேஜ் பில்டு பண்ணணும்ல. ஆனால் எனக்கு சீட்டு வாங்கி கொடுணுன்னு திமுகவில் இருக்கிற அவர் அணுகணும்ல. நீ இந்த உதயநிதியை பார்த்தா, தாயகம் கவியை பார்த்தா, ஏட்டையாவை பார்த்தாலாம் உனக்கு சீட்டு கிடையாது. சென்னையில் நான் முடிவு பண்ணாதான் சீட்டு. அதை ஒரு அரசியல்வாதியாக அதை செய்யணும். அதை செய்கிறவன் தான் அரசியல்வாதி. அவர் ஆங்கிலேருந்து ரைட்டு. நான் பேசுகிறது ஸ்டாலின் இஸ் லூசிங் இஸ் அத்தாரிட்டி. அதுதான் நான் கூட ஆக்சுவலாக நினச்சேன். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு பீகாருக்கு 500 கோடி ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லும்போது ஏன் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அத்தாரிட்டி இருக்குன்ற தலைவர் சொல்லிட்டாரு. அழுதுக்குனே தான் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். தலைவர் சொல்லிட்டாரு, கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் அத்தாரிட்டி. யோ போயா, உன் பிள்ளைய காப்பாற்றுறது இருக்கிற சம்பாதிச்சதுல 4 வருஷம் சம்பாதிச்சதுன்னு தூக்கி கொடுத்து போயா அப்படின்னா அவர் என்ன லீடர் அவர்? ஸோ இதுக்கெல்லாம் அனுமதிச்சா காலத்தின் போக்கில் இதுதான் நடக்கும்னு சொல்கிறீங்க? இதுதான் நடக்கும். ஸோ ஒரு திரு உதயநிதி விஷயத்தை எடுத்துக்கலாமே. உதயநிதி இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அல்லது உதயநிதி சென்னையில் இந்த 3 மாவட்டங்களை பிரிக்கணுன்றாரு. ஓகேவா? சேகர்பாபு கண்ட்ரோலாக 6 தொகுதி இருக்குது, அதில் 3 வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு உதயநிதி சொல்கிறாரு. சேகர்பாபு நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் போட்டு பிரிக்க விடல.
மாசு ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் ஒத்துக்கணும். யோ அதெல்லாம் முடியாது அப்படின்னா உதயநிதி தட்டி போயிடுச்சா? இது அடுத்த கட்டம். சிஎம்கே அத்தாரிட்டி இல்லைன்றதோட இண்டிகேஷன் தான் இந்த வீடியோன்னு பார்க்குறேன். நாளைக்கு ஒரு ஸ்பிளிட் வருதுமா, வராதுன்னு சொல்ல முடியாது, ஓகேவா? அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு ஸ்பிளிட் வரலையா? இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால் திமுகவில் ஒரு ஸ்பிளிட் வருதுன்னு வச்சுக்க, இவர் ஒரு சேலஞ்சராக சென்னையில் உதயநிதிக்கு வருவாரா மாட்டாரப்பா? அதுக்கு தான் பொசிஷன் பண்ணுறாரு. எவன் கட்சியில் யார் லீடராக வந்தாலும் சரி, சென்னைக்கு நாம் பாஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து நீக்கப்படுறார். மற்ற தலைவர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்டால் வந்து அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆமாம். சேகர் பாபுன்னா பாய்ஸ்கானில் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நிறைய பேரை வந்து கூப்பிட்டு போய் இது அழ வச்சார். காசு கொடுத்து பெண்களில் அதிமுக சேர்ந்த வடசென்னை பெண்களை எடுத்து போய் அங்கே அழ வச்சார். மீண்டும் சேகர் பாபு அவருக்கு பதிவு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு மாதிரி லைக் அவங்கள கோரிக்கை வைக்கிற மாதிரி வச்சாங்க. இதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த ஞாபகம் இருக்கு, வேகா ஞாபகம் இருக்கு. அது ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்ன வயசு அப்போ நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த பருதி இளம்பழுதிக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு உரசல் வந்தது அந்த காலகட்டத்தில். வரப்போ சென்னைக்கு வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞராக வந்து அழைத்து பேசியவர் தான் சேகர் பாபு. பருதி முறைச்சிக்கிட்டாரு. ஆக்சுவலாக சென்னையை வந்து திமுகவோட கோட்டையாக மாற்றுறது இளமழுதி அவங்க அப்பாவும் பருதி அவர்கள் மட்டும்தான், ஓகேங்களா? அப்போ வரைக்கும் சென்னை கோட்டை 91-96 காலகட்டத்தில் ஒரே திமுக மேலே பருதி தான் ஒத்த ஆளாக திமுக ரெப்ரசன்ட் பண்ணார். என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, பருதி சிஎம்டியை பார்க்குறாரு. பொருத்தம் பாருங்கள் உங்களுக்கு, பருதி தான் சிஎம்டியை பார்க்குறாரு. சிஎம்டியில் பருதி இஷ்டத்துக்கு, எனக்கு நினைவு சரியானால் 3 குடும்பம் இருக்குது, இஷ்டத்துக்கு அடிக்கிறாருன்னு சொன்ன உடனே பெயருக்கு பருதி அமைச்சர் கோப்புகள் எல்லாம் முதல்வர் அலுவலகத்தில் ஒப்பந்தம் வாங்கணுன்ட்டு சம்திங் ஹேப்பன்ட். அவர்கிட்ட இருந்து இப்போ அதிகாரங்கள் எல்லாம் பறிச்சிட்டாங்க. அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்து வேறு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானுக்கு ஏதோ தே டிட் சம்திங், கார்பரேஷனுக்கு எதுக்கோ மாற்றி விட்டாங்க. அதில் பஞ்சாயத்தில் முறுக்கிட்டு இருந்தார். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்லி ஜெயலலிதா கிட்ட போயிட்டார் பருதி. சேகர் பாபு அவர்கள் வந்து இங்கே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பருதி இளமழுதி இறப்புக்கெல்லாம் போனாங்க. லைக் அப்போ பருதி ஒரு மகன் வந்து திமுகவில் இருக்கான்னு நினைக்கிறேன். தான் வரலாறு பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இது அத்தாரிட்டிக்கு சேலஞ்சு, அப்படி தான் பார்க்கணும். இப்போது இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் இப்படி ஆரம்பித்தா யார் தலைவர் கட்சி? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், புரியுதுங்களா? சேர்வா மனசில் டான்ஸு போட்டு காமிச்சா இந்த அல்பட்டு விட்டுருணும், அப்படி அவ்வளோதான். அப்போ கூப்பிடுப்பா, ஒரு ஸ்ரீதரை கூப்பிடு, மாஸ்டர் கூப்பிடு. சரி, முதல்வரின் மதுரை பயணம் நேற்று அதை பேசி ஆகணும். அன்றைக்கி வந்து திமுகவின் பொதுக்குழு நேற்று வந்து முதல்வரோட மதுரை பயணம் இருந்தது. ஹாரிஸ் ஜான்சனா இல்லைனா இங்கிலாந்துலேருந்து குஜராத்துக்கு ஒருத்தர் வந்தார். ட்ரம்ப் இல்லை, இன்னொருத்தரும் வந்தார். இங்கிலாந்தோட பிரதமர் ஒருத்தர் வந்தார். அப்போ பேர் இது ஜான்சன், போரிஸ் ஜான்சன் வந்தார். வரும்போது குஜராத்தோட ஏழ்மை வந்து அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு இருபுறமும் வந்து துணியை கட்டி வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? அது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. இப்போ குஜராத் மாடல்னு சொல்லிட்டு துணியை கட்டி வைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ட்ரம்ப்புக்கும் கட்டினாங்க. இல்லை, 2 பேருக்குமே கட்டினாங்க. 2 பேருக்குமே ட்ரம்ப் கட்டினது தான் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அப்போவும் ஆச்சு, போரிஸ் ஜான்சன் வந்தப்பையும் ஆச்சு. இப்போது குஜராத்தில் என்ன இருந்தோ அதான் திராவிட மாடல் நடக்குது. ஆக்சுவலாக மதுரை அந்த மாநகருக்குள்ளேயே வைகை நதி ஓடும். நீங்கள் எப்போ போனாலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது தூர்வாரப்படலை, அதுக்கப்புறம் சுத்தம் செய்யப்படலை. அதே போல் அந்த மக்களோட முக்கிய கோரிக்கை என்னதுன்னா, மதுரை வந்து மதுரை என்றாவே வைகை நதி தான். சங்க காலத்துலேருந்து அந்த நதியை பற்றி பாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆறை வந்து நீங்கள் திமுக ஆட்சியில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வருது. இது வந்த உடனே அதை வந்து அகற்றப்பட்டு ஸ்டாலின் போய் பார்வையிட்டுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் வந்த பிறகு பார்க்குறாரு, இல்லை வந்து அந்த நதியை சீரமைச்சிட்டு திமுக ஆட்சியில் நதி எப்படி நாங்கள் சீரமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்து பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது இப்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஷார்ப்பான முதல்வர் இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திரையை கட்ட மாட்டாங்க. திரையை பார்த்த உடனே குஜராத்தில் இந்த மாதிரி பண்ணாங்கன்றதுக்கு தானே நம்ம விமர்சனம் பண்ணோம். இப்போ எதுக்கு இப்போ இந்த சேலை கட்டி வச்சுருக்கீங்க, ஸ்க்ரீன் எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க என்று கேட்பார் என்ற அச்சம் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இருந்திருந்தால் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார்கள். இதை பார்த்துட்டு எதுக்கு இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்குன்றதே முதல்வர் கேட்க மாட்டார் என்பது தெரிந்ததனால்தான் இதை கட்டியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்பும் போரிஸ் ஜான்சனும் வரும்போது ஏன் கட்டுறாங்க? அவங்க எதுக்கு ஒய் தி ஸ்க்ரீன்னு கேட்க போகிறது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஆண்டாண்டு காலமா இந்த ஸ்க்ரீன் இருக்க போல இருக்கு. இல்லை நம்ம இன்வைட் பண்ண ஸ்பெஷலாக கட்டிடுறாங்க போல. இல்லை இயல்பா வந்து அந்த ஊர் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்க்ரீன் இப்படி இருக்க போல இருக்கு. அல்லது இந்த ஊரின் மரபு,
முக்கிய பிரமுகர்கள் வந்தால் வரவேற்பதற்காக இப்படி பச்சை நிறத்தில் ஒரு ஸ்க்ரீன் கட்டுவது மரபுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க வெளிநாட்டவர், அவங்களுக்கு தெரியாது. ஒரு உள்ளூர் ஆட்டக்காரரை அழைத்து செல்லும்போது அவருக்கு நீங்கள் ஸ்க்ரீன், அதுவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் கட்டுறீங்கன்னா இதை பார்த்தும் இவர் எதுவும் சொல்ல மாட்டார் அல்லது இவருக்கு தெரியாதுன்ற துணிச்சல் தானே. எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கட்டுவாங்களா? கட்ட மாட்டான். என்னையா அது கெப்பற கேட்க மாட்டாரா? எதுக்கு தம்பி எங்கள் துணி கட்டியிருக்க? கெப்பற கேட்க மாட்டாரா? தம்பி செய்ய துணிவாங்களா? கொஞ்சம் வண்டி நிறுத்து, அது என்னன்னு போய் பார்த்துருவாங்க. எக்ஸாக்ட்லி மேன். நிறுத்து தம்பி, வண்டி நிறுத்துங்களா? அந்த மாதிரியா இல்லை அவர். அண்ணே செல்லூர் வாங்கினேன். என்னண்ணே கேட்பாரா? கேட்பார். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்பி உதயகுமாருக்கோ செல்லூர் ராஜுக்கோ தோணுமா அது? அவரே லோக்கலால் பிடிச்சிடுவார்ப்பா, அவர் எதுக்குப்பா அவர் கூப்பிட்டு திட்டுவார், ஏன் தூர் வராமல் இருக்குன்னு திட்டுவார், அதுக்கு வேணால் பதில் சொல்லிக்கலான்னு நினச்சிவாங்க. இந்த ஏமாத்துற வேலையை செய்ய மாட்டாங்க. கரெக்டா? அப்போ ஸ்டாலினுக்கு நீங்கள் இதை துணிஞ்சு செய்கிறீங்கன்னா இவர் ஏமாறுவார்ன்ற நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? மேன், திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் திங். மக்கள் வரிப்பணம் தானே இருக்குது. அதுக்கு பிடபிள்யூலையோ அல்லது மதுரை மாநகராட்சியிலையோ வாடகை எடுத்து தானே கொடுத்துருப்பாங்க. யார் அப்பா எடுத்துட்டு பாது? என் காவை கண்ணில் பார்க்க மாட்டார் அவர். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? யார் அப்பா வீட்டுலேருந்து கட்டுறீங்க? எவனும் ஓசியில் கொடுக்க மாட்டான் அந்த துணியை இல்லையா? யார் அப்பா வீட்டில் கட்டுறீங்க? ஏன் அவ்வளோ பெரிய மகாராஜாவா அவருக்கு? துர்நாற்றம்லாம் அவருக்கு தெரியாத? சரி, கட்டிட்டீங்க. சமூக வலைத்தளங்களில் இது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகிறது. அதை சரி பண்ணுறாங்களாம். திரைகள் கட்டியிருந்தது சர்ச்சைக்கு உண்டான நிலையில் அந்த கால்வாயை ஆய்வு செய்தார். அப்போ இவர் எவ்வளோ பொம்மைன்னு தெரியுதாம்மா. இப்போ நான் கேட்ட கேள்வி கேட்டுக்கணும்ல, வாடகை என்னாச்சு இதுக்கு? ஃபஸ்ட்டு எது கட்டினேன்? எவன் கட்டினது? எவன் கொடுத்த ஐடியா? அது கேட்கணும்ல. அவர்கிட்ட சொல்லுவாங்க, தைரியமாக சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கும் பயம் இல்லை. சார் இது மாதிரி இது சர்ச்சை ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் போட்டது, நம்ம டக்குன்னு அதை ஆய்வு பண்ணுறது, அதுக்கு ஒரு ஷூட் வச்சுருவோம். அப்படியா? ஓகே, வாங்க. நடந்துச்சா? நான் வந்து இவரை ஏளனம் செய்யணுன்ற நோக்கத்தில் நான் அவரை பொம்மை முதல்வர்னு சொல்ல, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவர் நான் சந்திச்சிருக்கேன், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆட்சி நடத்த திறனற்றவராக இருக்கிறார் என்ற ஆதங்கத்தில், திறனற்றவர்கள் 8 கோடி மக்களை ஆட்சி செய்யக்கூடாது என்ற ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன். அவரை கிண்டல் பண்ணணும், சிஎம்மோட திறன் குறைபாட்டை நான் கிண்டல் பண்ணணும், சுட்டி காட்டணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. 8 கோடி மக்களை ஆள்பவர்கள், அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனங்களை கண்டறியக்கூடிய திறன் படைத்த தலைவராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்ன உடனே பழனிசாமி இறங்கிட்டு வர நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் வேணுன்றேன். சார், இப்போ வந்து திரை கட்டினது வந்து தவறு. அவர் போய் பார்த்தது தவறு இல்லை. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன், இது சரி செய்யப்படும், இந்த ஆட்சிக்குள்ளே சரி செய்யப்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு சரி செஞ்சால் வச்சுங்க, உண்மையிலே சந்தோஷம். கூப்பிட்டு மூர்த்தியை கூப்பிட்டு, நீ தானே பொறுப்பு அமைச்சர், 4 வருஷமாக ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாரி குவிக்கிறல்ல, கல்யாணம் பண்ண கட்டல 100 கோடிக்கு, இதை வேலை பார்க்குறதில்ல. நீ வாண்ணே, உலக அரசியல்லாம் பேசுறியானே, உலக வங்கி பொருளாதாரம்லாம் பேசுறியானே, என்னண்ணே இது இப்படி இருக்குது? பிடிஆர் கேட்கணும்ல. ஸ்க்ரீன் போட்டாலும் ஓகேன்றது, ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு ஆய்வு பண்ணலாம் சார்னும் அதுக்கும் ஓகேன்றதுனா என்ன சார் செய்யும் நீங்கள்? இதுக்கு தான் பொம்மை முதல்வர்ன்றான். அண்டு இன்று இந்த திமுக பொதுக்குழுவில் நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும். இது குறித்து விரிவாக நாளை விவாதிக்கலாம். சார், நம்ம வந்து தொடர்ந்து தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு வந்து எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் திரைத்துறையினர் மீது வந்து மிகுந்த பாசம் ஏற்படும். அவங்களுக்கு பாசத்தன்மைக்கு பாராட்டு விழா, அதுக்கப்புறம் இப்போ முதல்வர் அவர்கள் நம்ம பார்த்துருக்கலாம், நிறைய நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. உதயநிதி அவர்கள் மீதும் அது இருக்குது. அவர் சினிமானா ரொம்ப சந்தோஷமாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். இதோட தொடர்ச்சி தான் வந்து தமிழ் சினிமா அந்த கேளிக்கை வேறு இருக்குல்ல சார், 8%, அது 8லேருந்து 4 குறைச்சிக்கிறாங்க. அதற்கு வந்து இங்கே தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் வந்து முதல்வர் அவர்களுக்கு போய் வந்து நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து அந்த சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால் விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வரிலாம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஆக்சுவலாக இது வந்து என்டர்டெயின்மெண்ட்னா அவனை காசு மிஞ்சிய பிறகு நான் போய் செலவழிக்கிற தொகை தான் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட். அதற்கு வந்து அது இருந்தால் வந்து அவங்க சினிமாவுக்கு யார் வேணால் போகலாம். அதற்கு வந்து குறைந்து இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு குறைச்சிருக்கணும் உண்மையாகவே? இல்லையோ, மின் கட்டணத்தெல்லாம் இது கூட நம்ம பொருத்த வேண்டாம். தொழில் வரி மற்றும் சொத்து வரி ஃபஸ்ட்டு வந்து இது எதற்காக இந்த வரின்றதை நம்ம சொல்லிடணும். இந்த
இந்த கேளிக்கை வரி இந்த 8லிருந்து 4ஆக குறைத்திருக்கக்கூடிய இந்த கேளிக்கை வரி அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்று சேரும். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் தெருவிளக்கு போடுவது, சாலை சிறு சாலைகள் போடுவது, குப்பைகள் வாருவது என்று நமக்கான அடிப்படை தேவைகளை செய்வது அந்த உள்ளாட்சி அமைப்புகள். அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஆதாரங்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? சென்னை மாநகராட்சி காசு இல்லாமல் கடன் பத்திரங்கள் வெளியிட்டு அந்த கடன் பத்திரத்தை மகிழ்ச்சியோடு கடன் பத்திரங்கள் வெளியிடுவதை மகிழ்ச்சியோடு மணியடித்து கொண்டாட்டிய கரகாட்ட கோஷ்டி திராவிட மாடல் கரகாட்ட கோஷ்டி என்பதை நீங்கள் அந்த செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். பணம் இல்லாமல் தான் 200 கோடி பாண்டு வெளியிடுறாங்க. அண்டு மாநகராட்சி தொடர்ந்து கடனில் இருக்கிறது என்று திருமதி பிரியா அவர்கள் மாமன்றத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஊழல் நடைபெறுகிறது என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 8%லிருந்து 4% இந்த வரி குறைக்கப்பட்டிருப்பது பயனாளர்களை சென்று சேர்கிறதா, கன்சியூமர் ஆகிய நமக்கு சென்று சேர்கிறது என்றால் அதுவும் இல்லை. அவங்க அந்த திரைப்பட அரங்கு உரிமையாளர்கள்லாம் குறைக்க முடியாதுன்ட்டாங்க. அதுவும் இல்லை, நமக்கும் வரல. சரி, அந்த திரைத்துறை நலிவடைந்திருக்கிறதா என்றால் நலிவடைந்திருக்கிறது. நான் அதை மறுக்கலை, கஷ்டப்படுறாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். 150 கோடி கொண்டு போய் ஹீரோவுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்களா? அந்த ஹீரோகிட்டேருந்து வாங்கி குறைங்கயா, அங்கேருந்து குறைங்க. இது என்ன தறிநெய்கிற தொழிலா? தறிநெய்கிற நெசவாளர், விசைத்தறி மற்றும் கைத்தறி உரிமையாளர்கள் தொடர்ந்து எத்தனை நாள் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யணும்னு போராட்டம் நடத்திருக்காங்க, ஞாபகம் இருக்கா? உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இன்னொன்று சிக்கல் தான் அது. இந்த நெசவாளிகள் பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் தீரல. நம்ம போய் ஸ்டோரி பண்ண ஞாபகம் இருக்கா? தறியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்கிராப்புக்கு போடுறாங்க, பார்த்தியா? பார்த்தோம். இல்லை, நாமளே நிறைய நேர்காணல். இவர்களோட அக்கறை யார் மேலே இருக்குது பார்த்தீங்களா? பெரிய ஹீரோ 60 கோடி 50 கோடிக்கு கம்மியாக எந்த ஹீரோவது சம்பளம் வாங்குறாருப்பா? பெரிய ஹீரோ நான் சொல்கிறது டாப் 5 வாங்குறது. அவ்வளோ பணம் போலங்கிற இடத்துக்கு போய் நீங்கள் வரி சலுகை கொடுக்குறீங்களான்னு என்ன கவர்மெண்ட் நீங்கள்? அந்த நார் தொழிற்சாலைக்கு மின்கட்டண உயர்வால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த தேங்காய் நாரை அந்த பித்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தேங்காய் நார் துகள், அதை ஏற்றுமதி பண்ணி நமக்கு ஏராளமான அந்நிய செலாவணி கிடைக்கிறது. அதுக்கு ஃபிக்ஸடு சார்ஜுன்னு சொல்லிட்டு நான் ஃபேக்ட்ரியை ஓட்டலனாலும் ஃபிக்ஸடு சார்ஜுன்னு ஒன்று போட்டிருக்காங்க சார். இதை குறைச்சாங்கன்னா எங்கள் தொழில் நல்லாயிருக்கும் சார்னு அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அதை கண்டுக்க மாட்டீங்க. பல்வேறு மாநகராட்சிகளில் கடுமையாக சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது, பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பங்களா வச்சிருக்கவன் கட்டி ஈசிஆரில் 3 கிரவுண்டில் பங்களா வச்சிருக்கவனுக்கு இந்த சொத்து வரி உயர்த்துறது ஒன்றும் அவனை கஷ்டப்படுத்தாதியா? சின்ன சின்ன 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டை வீடு கட்டி வச்சிருக்கவன்ட்ட நீ வருஷத்துக்கு 2 வாட்டி சொத்து வரியை கட்டுன்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் பத்தாது, கொள்ளையடிக்கிறதுக்கு இது ரூபா பத்தலைன்னு அடுத்த வருஷத்து டாக்ஸை இப்போவே கட்டுன்ட்டு வாங்குறீங்க நீங்கள். இன்னொன்று, அரசியல் ரீதியாகவும் இது ஒரு அறிவற்ற செயல்ன்றது உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் வெகுஜன மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சொத்து வரியை ஒரு 1% 2% குறைச்சிங்கன்னா நீங்கள் அதை சாதனையாக மக்களிடம் சொல்லி வாக்குகளை கேட்கலாம். குறைச்சிட்டோம் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பாருங்கள் 2% குறைச்சிருக்கிறோன்னு. இவங்களுக்கு இந்த கேளிக்கை வரியை குறைக்கிறதுனால இவங்களை எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுவாங்க? இல்லை, எத்தனை பேர் இருப்பார்கள்? இல்லை சார், அவங்க தான் சினிமாவை கட்டுப்படுத்துகிறாங்கன்றதுனால அவங்களுக்கு இது சிறப்பு சலுகையா? சினிமாக்காரங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? அவ்வளோதாம்மா. துறைவை இவங்க தானே கட்டுப்படுத்துகிறாங்க. சினிமாக்காரங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அடுத்து இவங்க படம் வருதில்ல, தக் லைஃப் வருதில்ல, சிகப்பு பூதம் தானே வெளியிடுகிறது. அவங்க இண்டஸ்ட்ரி அது, புரியுதா? த என்டையர் ஃபேமிலி இஸ் பார்ட் ஆஃப் சினிமா ஃபேமிலி. இவங்களும் உரிமையோடு கேட்பாங்க. இப்போ டார்ச் லைட்டுக்காரர் ஒருத்தர் போனார்ல, மக்கள் நீதி மைய தலைவர், நன்றி சொன்னார் பார்த்தீங்களா? கருணாநிதி இந்த வேலை பண்ணுவார். நடிகர் சங்க கடன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு பணத்தை தூக்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயோ போன கவர்மெண்ட்டில் கொடுத்தாரு. 1 கோடின்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும், 1 கோடி. 96 பீரியடில் 2006 பீரியட்லன்னு எனக்கு சரியாக நினைவில்லை. 1 கோடி தூக்கி கொடுத்தாருமா கவர்மெண்ட் பணத்தை. நடிகர் சங்க கடனை நடிகர்கள் அடைக்கிட்டான். வீட்டிலேருந்து இவங்க கணக்கில் இருந்தோ இல்லை கட்சி கணக்கில் இருந்தோ 10 பைசா எடுக்க மாட்டாங்க, மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுப்பாங்க. இதனால தான் சொல்கிறேன், திஸ் கவர்மெண்ட் ஷுட் கோ. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சில பெரிய சென்னை போல பெரிய மாநகராட்சிகள் பிரச்சனை இல்லை தம்பி. சின்ன சின்ன உள்ளாட்சிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதை நம்பி தானே இருக்காங்க. வருமானம் குறைவாக உள்ள மாநகராட்சிகள் இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா இந்த மாநகராட்சி பேரூராட்சிகளுக்கு நகராட்சிகளுக்கு இந்த வருவாய் குறையும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் கையை வைப்பாங்க. ஒரு மாமன்ற கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு இது 10 சொத்து வரி ஏற்று, வீட்டு வரி ஏற்று, தண்ணி வரி ஏற்று. அது பாமரன் ஏழை பாதிக்கப்படுறான். இவங்களுக்கு என்ன கஷ்டம் தேட்டர் ஓனருக்கு? நான் என்ன சொல்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு உன்னை யார் தேட்டர் நிறுத்த சொண்டு? மூட்டு போ. எத்தனை தேட்டர் கல்யாண மண்டபம் ஆகுது, பண்ணிட்டு போ.
இன்னொன்று தான் பெரும்பாலும் மல்டிப்ளெக்ஸஸ் ஆகிட்டு இது எம்என்சிசி பிவிஆர் போன்ற பெருநிறுவனங்கள் வந்துச்சு, அவன் நடத்திட்டு போட்டான். உங்களால் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் யாரும் உங்களை தேட்டர் நடத்த சொன்னது? சார் அடுத்ததான் வந்து ஆதவ் அவர்கள் பேசி அவருக்கே தெரியாமல் வெளியே வந்த ஆடியோ வீடியோ. எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து போகிற போக்கில் இது தான் ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படி சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னு சொல்கிறாரு ஆதவ். ஆதவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சார் சம்மந்தம்? நல்லா கேட்டீங்க. பிசிகேலேருந்து வெளியில் வந்தோடனே ஆதவ் முதலில் சென்று இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியது அதிமுகவில் தான். ஆதவோட ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். விசிகேக்கு போன உடனே அங்கே போய் கட்சியை கைப்பற்றுறதுக்கான வேலையை செய்தார். அதிமுகவிலையும் போய் இதே செய்யலாம் என்று எதிர்பார்த்துருக்கார். இன்னொன்று போன உடனே அவர் கேட்டது, அண்ணா நீங்கள் பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கன்ட்டு. கேபி முனுசாமிலாம் எத்தனை வருஷம் உழைச்சி அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். தங்கமணிலாம் இன்னொன்று, ஒரு கேபி முனுசாமி இவங்கெல்லாம் கிளைக்கழக செயலாளர். பழனிசாமியே கிளைக்கழக செயலாளர் தானே, எத்தனை வருஷம் ட்ராவலு. யாரையுமே நீங்கள் அப்படி அங்கே பார்க்க முடியாது. அம்மா பீரியடில் டாக்டர் வெங்கடேஷ் எல்லாம் இந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏதோ ஆரம்பித்தா அந்த அம்மா பண்ணோம். இப்போ நீங்கள் யூ கேனாட் டூ தட். இன்னொன்று இவர் இப்போ பாதி ஜெயலலிதா அவர் இங்கே வந்தவன். இன்னொன்று நீங்கள் யாருன்றது தெரியாது அவருக்கு. அங்கேயும் போய் அங்கேயும் பிரசாந்த் கிஷோரை கூட்டும் போனது இவர் தான். கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சு கேட்டோன்னு அவர் சொல்லிட்டார். நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, அதை நேரடியாக சொல்லலை. அதெல்லாம் முடியாது தம்பி. நீங்கள் ஏடிஎம்கேல கவனிச்சிருக்கீங்களா? போய் ஜாயின் பண்ணோன்னு யாருக்கும் பதவி போட மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா? போய் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்து சால்வ் போடணும். ஒரு க்யூரேட்டிவ் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு தான் இவர் இந்த இதுக்கு நியமிக்கப்படுகிறார். அப்படி நீங்கள் போன உடனே அதிகபட்சம் வந்து அந்த மாதிரி போடுறாங்கன்னா ஒரு வெல் நோன் ஃபேஸு, என்ன தருவாங்க, சம்திங் செய்தி தொடர்பாளர், இல்லைனா வந்து ஐடி, அதில் அப்படி தருவாங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் வந்து சேர்ந்தவர்கள்லாம் அதான் வாங்கியிருக்காங்க. துணை பொதுச்செயலர் கொடுப்பாங்களா, இணை பொதுச்செயலர் கொடுப்பாங்களா? இப்போ முனுசாமி அவர்களுக்கும் ஆதவர்களுக்கும் என்ன இது இருக்குது, டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ அதில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் அண்ணன் திரு கேபி முனுசாமி. அவரோட சீனியாரிட்டி எங்கே, ஆதரவு எங்கே? இல்லை, விடுதலை சிறுத்தைகளை குறித்து அங்கே துணை பொதுச் செயலாளர் அந்த இதில் வந்து இப்போ 12 பேர் 12 பேர் அதில் இவரும் ஒருத்தன் சொல்லிட்டு அது கணக்காயிடும். பட் இங்கே அப்படி இல்லை. அதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் சுப்ரீம். அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர்ன்றது அது கீழே. அப்படி நம்பர் 2 அப்படி இருக்கும்போது எங்கே கொடுப்பாங்களே? அங்கே பேசிக்கிட்டு இருக்கார் இவர், புரியுதா? அப்போது இது தெரிஞ்சுக்கணும். நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே சும்மா போய் எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு கொடுத்தா கொடுக்க மாட்டார் எடப்பாடி. அப்போ போகும்போதே சீமான நாம் தமிழர் கூட்டணியோடு சேர்த்து நீங்கள் போனீங்கன்னா, ஓ நாம் தமிழர் கூட்டிகிட்டு வந்தது இந்த தம்பி, சரி தம்பி உனக்கு துணை பொதுச் செயலாளர். அப்பவும் கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சியில், முடியாது கொடுக்க. இதுதான் நடந்தது. இவர்கிட்ட போயிட்டு அண்ணன் எடப்பாடிகிட்ட பேசிட்டேன், வாய் தானே வச்சு விடு, எடப்பாடிகிட்ட பேசிட்டேன். துணை முதல்வர் அவர் கிட்டத்தட்ட மைண்டு கூட்டணி ஆட்சிக்கு செட் பண்ணிட்டாரு. விஜய் கூட அவர் கூட்டணியை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா நம்ம துணை முதல்வர் வாங்கிடலாம், உங்களை நான் துணை முதல்வராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் சீமானே சதுரங்க வேட்டை பார்த்துருக்காரு. இல்லை, சீமான் அவர்களுக்கு அவர் எத்தனை எலெக்ஷன் பார்த்துருப்பார், சட்டமன்ற தேர்தல். அதிமுகவில் எத்தனை பேர் பழக்கமாக இருக்கும். எடப்பாடி ஃபோன் பண்ணி சித்தப்பாட்ட பேசிட்டு போகிற நீ யாரு? சீமானே தானே நினைப்பாரு, சித்தப்பாக்கு ஃபோனை போடுறேன்னா போட போகிறாங்க. அவரே பார்த்து ஹலோ சித்தப்பா எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க பேசிட்டு போகிறாரு. ஏன் அவருக்கு அதிமுக லியோ சொன்னது கரெக்டு. கூட்டணி தான் நேரடியாக வைக்கவில்லையே தவிர கடந்த கால தேர்தல்களில் அதிமுக நாத்தாக்க மறைமுக கூட்டணிகள் இருந்தது இல்லையா? இருந்திருக்கு. தெரியாதவரா? இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வெளியிலே வராதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் இது போன்ற உறவுகள் இருந்திருக்கிறது. இவர் என்ன நடுவில் அப்படி உருட்டிருப்பார். அப்போ தான் அண்ணன் லாக் பண்ணிடலாம் என்று சொல்லியிருப்பார். அதைத்தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறது. இல்லை, இப்போ திரு சீமான் அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு கோவம்? ஏன்னா வந்து புறணிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ
கோவப்பட வைக்குதா எப்படி சார்? இது ஒரு மரியாதை குறைவான பொருத்தமற்ற பேச்சு இல்லையா? இப்போது திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார், அவர் வந்து இதே போல் அவர் ஒன்று பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட வயதுக்கும் அனுபவத்துக்கும் அவர் பேசலாம். ஆனால் அவ்வளோ அனுபவம் அவர் உரிமையில் பேச மாட்டார். நான் சொல்கிறேன், அவரோட இதில் வயசில் சின்னவர்ன்ற முறையில் அவர் பேசினார்னா ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கிட்டு போகலாம். நீ யார் பாஸு? யார் நீ? என்ன அனுபவம் இருக்கு உனக்கு? இன்னொன்று, சீமானுக்கு இருக்கிற அனுபவம் இவருக்கு இருக்கா? ஒரு வார் ரூம் போட்டு 10-20 பசங்களை கம்ப்யூட்டரில் வச்சு ஒரு 20 ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் அந்த ஃபேஸ்புக் பேஜை நடத்திட்டா நீ பெரிய அரசியல் திறனாய்வாளர் என்று நினைப்பா? இன்னொன்று, ஃபஸ்ட்டு இதெல்லாம் புறன்னு பேசுறதுக்கலாம் எனக்கு தூக்கிக்கிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பில் சொல்லிவிட்டு இது போட்டு உடச்சிட்டார் அண்ணன். யாகாவாராயினும் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு எல்லாருக்கும் பொருந்தும். எதுக்கு இந்த வார்த்தை? அங்கே முன்னாடி ஒருத்தன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு தெரியல, தெரிஞ்சு பேசுகிறேன்னா இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த வீடியோ பதிவு பண்ண நோக்கம் என்னவா இருக்கும்? அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்றதை நீங்கள் கேஜ் பண்ணியிருக்கணும்ல. ஸோ இப்போ ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. வேற யாருமே சொல்ல தேவையில்ல, இன்னொருத்தர் கூட ட்வீட் போட்டிருக்காரு, அதை பார்க்கலாம். எங்கள் அண்ணனே போகிற போக்கில் அடித்து தூக்கி போ ஓரமாக போ. சரி, எதுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார்? அதை நீ சொல்லுப்பா, எதுக்கு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர், விஜய் இம்ப்ரெஸ் பண்ண. விஜய் பார்த்து விஜய்கிட்ட இப்படி தான் உருட்டியிருப்பார். விஜய்கிட்ட இவரும் சரி, ஜானும் சரி, எடப்பாடி வீக்கு, ஏடிஎம்கே வீக்கு, கட்சி கலகலத்து போயிருக்கு. 18 அல்லது 19%. நம்ம 30ண்ணே, இதை பாருங்கண்ணேன்ட்டு டேப் எடுத்துக்குவாங்க. வேஸ்ட்டுண்ணே. அண்ணே பாருங்கள், இதையும் நான் ஏற்கனவே சொன்னேன், குலா போட்ட பாய் கூட்டம் போனது யாருன்ட்டு உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாருங்கண்ணே, நம்ம வந்தோட உங்களுக்கு இப்போ இந்த ஆதோட பேட்டர்ன் தெரியுதா? அங்கே ஏடிஎம்கேக்கு போய் ஏடிஎம்கேட்ட பதவி கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தும்போது சீமானை தூக்கிக்கிட்டு போய் பார்த்தீங்களா கூட ஒரு ஆள் வச்சுருக்கேன்னு போகணுன்றதுக்காக போகிறாரு. இங்கே விஜய் கட்சியில் ஆளே இல்லை, பால் பாக்கெட்டோட ஒரு 50 பேர் நின்றுருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு எல்லா பதவிக்கும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு தெரிந்த முகமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு பாப்பா வந்தா நீ பொதுச் செயலாளர், இது என்னது தேர்தல் மேலாண்மை இல்லையா, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பண்ணி பாப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ போனதுக்கு ஏதாவது ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணும்ல, அதுதான் அந்த பாய் முஸ்தபா தானே பேர். முஸ்தபா போயிட்டு விஜய்ட்டானே கூட்டணிக்கு வந்த உடனே ஒரு புதிய கட்சியை கூட்டணியில் இணைத்திருக்கிறேன், அதுவும் அமமுக என்ற மாபெரும் இயக்கத்திலிருந்து மற்றொரு மாபெரும் இயக்கத்தை பிரித்து கட்சியில் இணைத்திருக்கிறேன்னு ஊற்றுறாருல, இதே மாதிரி தான். ஆனால் வேஸ்ட்னு எடப்பாடி விஜய்கிட்ட பேசுகிறதே இதுதான். ஆனால் வேஸ்ட்டுன்னு மேடையில் வந்து 44 சீட்டுக்காகவா நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பேசும்போது விஜய் எங்கடா இருந்த இவ்வளோ நாள், முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பேன் நான் என்று விஜய் வியக்க வேண்டும். ஸோ திரு விஜய் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை பதிவு பண்ணிட்டாரு. ஓகேவா? பண்ணி இதை அப்படியே கசிஞ்சு விஜயோட பார்வைக்கு இது போச்சுன்னா எடப்பாடியே சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. அவன் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சொத்து நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக 26 நாம் முதலமைச்சர் ஆகும்போது ஆதவ் தான் துணை முதலமைச்சர் என்று விஜய் நினைப்பார் என்று நினைத்து கொண்டு இந்த வேலையை பார்த்தாரு. இப்போ திரு சீமான் அவர்கள் போகிற போக்கில் அது தப்புன்றதை சுட்டி காட்டு போயிருக்காரு. இதே மாதிரி திரு விஜய் அவர்கள் யோசிக்க மாட்டாரா? விஜய் யோசிக்க வேண்டும். இதுவரை விஜய் யோசித்தது போல தெரியவில்லை. விஜய் தொடர் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். பீகார் பீடா வியாபாரியை மேடையேற்றியது, அவரை அப்படி பிரதரின் நாம்ஸ் என்று சொன்னதெல்லாம் விஜய் இழைத்த மிகப்பெரிய தவறு. அப்புறம் அந்த பீடா வியாபாரியை இவர் சார்பாக அதிமுகவோடு பேச வைத்தது அதைவிட மிகப்பெரிய தவறு. அவர் உங்களை வச்சு வியாபாரம் மட்டும் போயிட்டார் பீகாருக்கு. அங்கே சர்வே எடுத்திருக்காங்க பீகாரில், தெரியுமா? 1% ஜன்சூரஜ் கட்சிக்கு தெரியுமா? ப்ரீபோல் சர்வே, இன்னும் நெருக்கத்தில் திங்ஸ் மே சேஞ்சு. இப்போ வந்த சர்வேயில் 1% வாங்கியிருக்கு ஜன்சூரஜ். இதான் ஒரு நிலைமை. யாரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருங்க பார்த்தீங்களா? ஸோ விஜய்க்கு அரசியல் தெரியாததுனால ஃபஸ்ட்டு ஆதவர்ஜுனி பெருசாக உருட்டுவார். உருட்டிட்டு பிரசாந்த் கிஷோர் கூட்டம் வந்தோடனே இவரை விட பெரிய உருட்டல் மண்ணை பிரசாந்த் கிஷோர். அந்த உருட்டில் மயங்கி தான் கிட்ட கீழே உட்காந்துருக்கீங்க, மேலே வாங்க.
இதுதான் ஒரு 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 முழுநேர அரசியல்வாதிக்கும் அரசியலை கற்றுக்கொள்பவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எடுத்தோன்னே எடப்பாடி சொன்னாரா, கூட்டணி பேச்சுலாம் வச்சுக்காது போ கிளம்பி. நீங்கள் இவர் உருட்டுனது தெரியாமல், ஓ பீகார்லெல்லாம் என்னோட படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்குறாங்களா, இந்த விஷயமே புதுசாக இருக்கே, புதுசாக இருக்குப்பா நீ உட்காரு. அவன் இவர் சூப்பர் ஸ்டாரு, 2 பேர் படத்தை சமமாக போட்டு ரெக்ரூட்மெண்ட்டு. ஜான் சூரஜுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? எங்கெங்கெல்லாம் விஜய் தவறு செய்கிறான்றதை பாருங்கள். சரி, அது 2 அதுதான் முடிஞ்சு, அப்புறமா அது கற்றுக்கணும்ல. என்ன சொல்கிறேன், விஜய் ஷுட் பர்சனலி டூ தி நெகோஷியேஷன்ஸ். இப்போது ஆதவை பார்த்தவொன்னே விஜய் கண்டுபிடிச்சிருங்களோ, சரி ஃபஸ்ட்டு வந்தோம் நல்லா ஆள் வளர்த்தியா 6.25 அடிக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 6.25 அடி இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய மூளை இருக்குது போல இருக்குன்னு நினச்சி நம்பி உட்கார வச்சிட்டோம். சரி, அந்த பிரசாந்த் கிஷோர் இன்சிடெண்ட்டில் நீங்கள் உஷாராக இருக்கணும்ல தம்பி, தள்ளிடு. இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பார்த்துக்கிறோம், சொல்கிறத மட்டும் செய், சொல்கிறது மட்டும் செய். அங்கே போய் இந்த இதில் மவுண்ட் ரோட்டில் ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் ஆஃபீஸ் போடுறேன்னு என்னாச்சு? இதை தான் விஜய் கேட்கணும். ஆஃபீஸ் போடுறேன்னு இல்லை, மே 15 ஆஃபீஸை தொடங்குதான்னு சொல்லி என்னாச்சு? இந்த மாணவியருக்கு பரிசு கொடுக்குறதா நான் பார்த்துக்கிறேன், நான் வருஷம் பண்ணுகிறேன், நீ வந்த பிறகு பண்ணல, நான் 10 வருஷமாக பண்ணுகிறேன், நீ இப்போ அந்த வேலை பாரு, எதுன்னு சொல்லணும். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி நீ நடத்து, தொடர் தவறுகளை செஞ்சிட்ருக்கார் தெரியுதா? ஸோ ஒரு 2-3 தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகாவது இன்றைக்கி விஜய்க்கு யதார்த்தம் என்னவென்பது கண்ணாடி எடுத்து பார்த்தால் அவருக்கு தெரியும். சும்மா உருட்டுவாங்க சோஷியல் மீடியாவில், 42% வருது விஜய் அண்ணாவுக்கு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் யதார்த்தம் கிடையாது. இன்னொன்று, இந்த பசங்களை நம்பி நின்னா என்ன ஆகுன்றதும் விஜய்க்கு தெரியும். சொல்லியிருக்காரு, நிர்வாகிகளை போட்டிருக்காரு. இன்னும் சரி மற்றதை விடுங்க, இன்னும் கூட மாவட்ட செயலாளர் போட முடியாமல் தானே உட்காந்துருக்கீங்க. மாவட்ட செயலாளர் போடுறதுல இவ்வளோ பஞ்சாயத்துனா 234 தொகுதிக்கு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? 1.25 வருஷம் ஆகுது. 1.25 வருஷமாக உங்களை நம்பி கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சியும் தயாரில்லை என்னும் போதே உங்களுடைய அரசியல் வலிமை என்ன என்பது புரிகிறதா? நீங்கள் இப்போ ஜனநாயகனுக்கு அடுத்து நான் ஒரு படம்னு சொன்னேன்னா அந்த படம் அன்றைக்கே 1000 கோடி வியாபாரம், நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் தான் பாசங்க. ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு தரேன், கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லிய பிறகும் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று கூட உங்களை அணுகவில்லை அல்லவா? சார் அது ஈகோ சார். நேற்று கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டணி கூட்டா வரணுமா? அதானே யதார்த்தம், அதான் உண்மை. அது விஜய்க்கு தெரில. 1% வச்சிருக்கிற தேமுதிக கூட நேற்று ராஜ்யசபா இல்லைன்னு தானே உங்களை பற்றி திரும்பி பார்க்குறாங்க. இதான் அரசியல். அப்போது இப்போதாவது 26இல் தவறிழைக்காமல் இருப்பதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்போ உங்கள் கட்சியில் அறிந்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் சொல்கிறத கேட்டுட்டு உங்க கூட இருக்கவங்களாண்ணே, நீங்களே சிஎம்னே, நீங்கள் போய் எதிர்க்கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் என்னென்ன உங்கள் மரியாதை என்னென்ன ஆகுறது? இந்த வடிவேல் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டீ சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்காது? என்ன படம் பார்த்து படம் பதில்ல மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கௌரவம் அண்ணே நம்மகிட்ட பேப்பரில் இந்தாண்ணே படினே, அதை விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சாயங்கண்ணே தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுப்பா இல்லையா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க, சென்ற ஆண்டு 11 மணிக்கெலாம் வாழ்த்து சொன்னீங்க, இந்த ஆண்டு ஏன் வாழ்த்து சொல்ல எனக்கு சொல்லுங்கள். விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு நான் ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கோவம் இருக்கா பழனிசாமி மேலே? சொல்லுங்கள், எதுவும் கோவம் இருக்குமா? இருக்காது. அப்போ போன வருஷம் சொன்னவர் இந்த வருஷம் ஏன் சொல்லலாம்? இது மாதிரி ஆள் ஐடியா கொடுக்குறது. அண்ணே நம்ம ஏன்னா வாழ்த்து சொல்லலாம்? வாழ்த்து சொன்னால் கூட்டணின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அது ராங் மெசேஜ். கூட்டணின்ற இண்டிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏடிஎம்கே கெஞ்சணும் நம்மக்கிட்ட. நம்ம அமைதியாக நம்ம வந்து பிடி கொடுக்காமல் இருந்தோன்னா 2.5 வருஷம் சிஎம்க்கு ஒத்துக்குவாங்கண்ணே. புரியுதா? நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் கூட்டணிக்கு ரெடின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் போகும். அப்படியே அதை வச்சு அவங்க நோ பிறந்தநாள் ட்விட்டர் பக்கம் போகக்கூடாதுண்ணே, நீங்கள் இன்றைக்கி கம்முன்னு இருக்குண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காருண்ணே என்று சொல்லி அண்ணே நம்மளால் சாய முடியாதான்னு சாய வைக்க போகிறாங்க 26ல். சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒரு ட்விட்டு வந்திருக்கு. இது என்ன ரொம்ப காட்டமான ட்விட்டாக இருக்குது சார். அதாவது இப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கே தோணுது.
படிக்கவா? படிங்க. ஏமா அவர் போட்ட ட்வீட் தானே, அதை படிக்கிறதுக்கு ஏமா அவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வந்துச்சு? I deeply condemn and apologize for Adav Arjuna's another stupid remark. வெரி இம்பார்ட்டன்ட். On our honorable AIADMK party general secretary திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா. பழனிசாமி ஐயா அப்படி படிக்கணும். As Adav Arjuna lives on his wife's money, he doesn't know the value of people who have struggled to come up in life. My brotherly request to our Talabadi Vijay Annan is to not entertain these kind of fools. வெரி இம்பார்ட்டன்ட். In your respected party. இவர் அமைதி காத்திருக்கலாம்ல, இப்போ எதுக்கு ரிப்ளை பண்றாரு இதுக்கு? இப்போ கேட்டிங்களே, இதுதான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுக்கும் ரோல் இல்லை, அவர் சார்லஸ்க்கும் ரோல் இல்லை. சீமான் அவர்களிடம் வந்து வேண்டுமென்றே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த கேள்வி மட்டும் தான் கேட்டு போட்டு ஏன்னா அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறது. சார்லஸும் அவர்களும் வந்து இன்டென்ஷன்லாம் போட்டிருக்காரு. இது வாதவிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஆட்டிடியூட் சிக்கல். தன்னை தவிர சுற்றி இருக்கிற யாருக்குமே மூளை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், அதுதான் அவருக்கு சிக்கல். ஒரு திரு லியோ சொன்ன மாதிரி போகிற போல் ஒரு சாத்து சீமானா ஒரு சாத்து என்ன சீமானே ஒரு 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 அதாவது ஒரு அலட்சியமாக எல்லாரையும் டீல் பண்ணக்கூடிய நபர், அவருக்கே பிடிக்கலன்னா அப்போ எவ்வளோ காண்டாக்கியிருப்பா அப்படி. புரியுதா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஒரு கடைந்தெடுத்த சங்கி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த கடைந்தெடுத்த சங்கி கூட இப்படி திரு மார்ட்டின் அவர்களின் மகன் திரு சார்லஸ் போல நடந்து கொள்ள மாட்டார். அவ்வளவு பெரிய சங்கி இந்த சார்லஸ். தீவிர பிஜேபி உறுப்பினர், பாண்டிச்சேரியில் குறைந்தது துணை முதலமைச்சராக வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்று தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார். இங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா திரு சார்லஸ்க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஹலோ கூட வராது, பாரத் மாதா கி ஜெய் தான் வரும் ஃபஸ்ட்டு. அந்தளவுக்கு அப்படியே கேரக்டரோட ஒன்றிட்டார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் பொழப்புக்கு வேட்டு வைக்கிற வேலையை தானே ஆதரவு செஞ்சுட்ருக்கார். பொது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது இல்லையா? அதில் எதுவும் செஞ்சுருக்கா? இல்லை. அண்ட் ஜேபி நட்டாவே வந்து போய் ஒழுங்காக அவங்க கூட வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ பிஜேபியோட நோக்கம் இன்னொன்று, அதிமுகவோட ஒத்துழைப்போடு தான் கொடுக்குற சீட்டில் ஜெயிக்க முடியுன்றது பிஜேபிக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் கூட்டணி ஜெல்லாக வந்து இவங்களே கவுத்து விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அலையன்ஸை ஜெல் பண்ணி, இன்னொன்று நேஷ்னல் கமாண்டோட இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுதான். அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டணி நல்லா வேலை செஞ்சால் தான் பாண்டிச்சேரியில் இவருக்கு கூட்டணி நன்றாக வேலை செய்யும். கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க கௌஷிக் மாதிரி வந்தா, யாரா கௌஷிக்? நான் தான் கௌஷிக். அண்டு சும்மா வந்து ஒரு ஒரு இன்னொன்று, அந்த கூட்டணிக்கு விஜய் வந்தால் வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்றது தான் இன்றைக்கி நிலைமை. ஸோ பிஜேபி தலைமையும் இதற்கு முயன்று கொண்டிருக்கிறது, அதிமுக தலைமையும் இதற்கு முயன்று கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தம். ஒரு ஆள் குறுக்க நின்றுக்கிட்டு அது எப்படி கூட்டணிக்கு போவேன்னு பண்ணுறாருன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஜானாவது வெளியில் வராமல் விஜய்கிட்ட காதில் பேசியிருக்காரு, அண்ணே ஒத்துக்காது கம்முன்னு இருங்க என்று பேசி கொண்டிருக்கார். இவர் வெளியிலே வந்து, அதுவும் வந்து ஒருவேளை இரு தலைவர்களும் கூட்டணிக்கு சம்மதித்தால் கூட நெருடலாகக்கூடியது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. கூட்டணிக்கெலாம் வர முடியாதுங்க, நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லுங்கள், தட் இஸ் ஓகே. இது என்ன பஸ் இது? அதனால்தான் நீ ஓம் பொழப்புக்கு வேட்டு வைக்கிறது இல்லாமல் ஏன் பொழப்புக்கும் சேர்த்து வேட்டு வைக்கிறாய் என்பது தான் பாரத் மாதா கி ஜே சார்லஸ் அவர்களுடைய ஆதங்கம், கோபம், வருத்தம் எல்லாம். அதனால்தான் ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். பொதுவெளிக்கு வந்துருச்சு, அதனால் பேசுகிறது தப்பு இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். நானும் இதெல்லாம் விவாதிக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். பொதுவெளிக்கு வந்துருச்சு. உங்களது சொந்த மைத்துனரே இதை சொல்லிவிட்டதன் காரணமாக உங்கள் மாமனார் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி? பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனோட தலைவரா? சொல்லுங்கள். அது மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார் சார். பிரசிடெண்ட் பேஸ்கெட் பால் அசோசியேஷன், அப்புறம் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட தலைவர். உங்கள் மாமனார்கிட்ட சொல்லி 2 கோடி ரூபாய் நிதி கொடுத்தா உங்களை தலைவராக்க மாட்டாங்களா? சொல்லியா? துட்டு கொடுத்தா லீடராக போகிறாங்க, அவள் தானே. உங்களோட ஐடென்டிட்டி என்ன? உங்களுக்கென்று என்ன அடையாளம்? ஃபேமிலிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுதா? ஏற்கனவே திரு ஆதவ் அவர்களின் மனைவி அவர் எடுக்கிற பேசுகிற
எழுதுகிற எதற்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை என்று ஒரு இன்ஸ்டாலே இதுலேயே அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார் என்று நினைவு. அப்போது குடும்பம் ஆதவை விட்டு விலகி இருக்கிறது என்றால் ஆதவ் விட்டு பணம் எது? இவருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு 100 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காங்க இவருக்குன்னு, இவ்வளோ தான், இதை வச்சுட்டு பொழப்ப பார்த்துக்க, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 100ல் 12 செலவாயிடுச்சு, ஒரு 88 என்னமோ தான் இருக்குது, 88 82 சொன்னாங்க, அவ்வளோதான் இருக்குது மொத்தமே. இவர் ஏகப்பட்டது இருப்பது போல் விஜய்க்கு விபூதி அடிச்சுனுக்கிறாரு. அண்ணே நான் இதை செலவு பார்த்துக்கிறேன். ஏய் எப்படிப்பா அண்ணே? அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணே, ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணே, ஆஃபீஸ் போட்டுறேண்ணே, 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறேண்ணே. சரி, ஏன் ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் போட்டுறாரு ஆஃபீஸ் சொல்லுங்கள்? அவங்க மாமனார் சொத்து. அது மாமனார் பில்டிங், வாடகை எடுத்தால் போடுறீங்க, அது மாமனார் பில்டிங். அங்கே போடுற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. சம்பளம் கொடுக்க முடியலன்னு தானே அவங்கள வேலையை விட்டு வரட்டி விட்டீங்க. உங்களுக்குன்னு என்ன அடையாளம் சொல்லுங்கள்? அப்போ இன்னொன்று இவர் வந்து நாட் என்டர்டெயின் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு திரு சார்ல்ஸ் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாமா? இப்போ உங்களுக்கு லியோவுக்கு சமீபத்தில் திருமணமானது, நம்ம நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு, சம்பளம் வருது. சம்பளம் வருதாப்பா? வருது. இப்போ லியோ வேலை செய்யாமல் அவங்க மாமனார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தால் உனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இதான் மரியாதை. ஊகிட்டு பாருங்கள். நீங்கள் எதுக்கு பொண்ணு கொடுத்தாங்க உனக்கு? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது தான் பொண்ணு கொடுத்தாங்க, கரெக்டாக? நீங்கள் போய் உங்கள் மாமனார் உட்காந்துக்கிட்டு 3 வேலையும் சாப்பிட்றதோடு இல்லாமல் அவர்களுடைய நலனுக்கும் உழ வைக்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மாமனார் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, சரி ஏதோ கட்டி கொடுத்துட்டோம் பொண்ணுன்ட்டு வீட்டில் சோறு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரோட பிஸ்னஸுக்கு எடுக்கிற வேலையும் செஞ்சீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க? அதனால தான் இந்த வார்த்தை. இது ஒரு சார்ல்ஸ் சொல்கிறதையாவது நம்ம தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருகிறோம், கேட்கல. சொந்த மச்சினே சொல்லியிருக்காரு, இப்போயாவது உஷாராகும். மார்ட்டின் அவர்கள் தான் வந்து திரு ஆதவுக்கு முகவரி. அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விஜய் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும். இப்போ அதிமுகவும் தாவேகவும் ஒரு கூட்டணி வராங்க, அதன் மூலமாக ஆதவ் வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். இப்போ எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து அதிமுக சேருவது தான் டெஸ்டினேஷன் வைங்களேன். இப்போ இந்த ஆதவ் பண்ணுறது அவருக்கே அவர் உலைய வச்சுக்கிறதுக்கான வேலை தானே சார்? ஆம் தமிழர் கூட்டிகிட்டு வரேன், எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்கல. நீங்கள் கூட்டணிக்கு எடுத்து விட்றேன் பாரு. இன்னொன்று ஆதவ் நிலைமையிலேருந்து திங்க் பண்ணி பாருங்கள். திரு ஜோஸ் சார்லஸ் அவர்களோட இந்த பதிவின்படி ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, ரைட்டா? அவங்க அப்பாவே ஒருவேளை கொடுக்காத இருந்தாலும் சார்ல்ஸ் விடமாட்டார், ஓகேவா? இப்போ பணத்துக்கு ஆதவ் என்ன செய்வார்? சபரீசன் கிட்ட இருந்து வாங்குறாரு. அப்புறம் எங்கேருந்து வரும்? இப்போ இதுதான் நிலைமை. இந்த நேரத்தில் திராவிட மாப்பிள்ளை சார் ஒரு 500 தூக்கி அடிக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? அந்த மாப்பிள்ளை சார் இந்த மாப்பிள்ளை சார் கொடுக்குறாரு. எஸ், அவர் திராவிட மாப்பிள்ளை, இவர் வெற்றி கழக மாப்பிள்ளை, ஒரு லாட்ரி மாப்பிள்ளை. லாட்ரி மாப்பிள்ளை தான், அதான் உண்மை. அதான் உண்மை. திராவிட மாப்பிள்ளையும் லாட்ரி மாப்பிள்ளையும் கரம் கோர்த்தார்கள் என்றால் லாட்ரி மாப்பிள்ளை தான் முட்டுச்சந்துக்கு போகிறாரு. முட்டுச்சந்து போகிறாரு. இப்போ இதெல்லாம் தெரியாமல் தானேமா விசிகேல அவரோட எதிர்காலத்தை தொலைச்சிட்டு வந்தார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் வந்து வரட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேராஷூட்டில் பூச்சி ஓடிடுவார், தப்பிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சது விசிகேல எம்எல்ஏ இருக்க முடியுமா? ஆதவ் வேறு எம்பி ட்ரை பண்ணார், கள்ளக்குறிச்சியில் நிற்கணுன்ட்டு, கிடைக்கல. எம்எல்ஏ வாங்கியிருக்கலாம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஜெயிச்சும் இருப்பார். இப்போ இங்கேயும் அதிமுக கூட்டணிக்கு போனால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதையும் கெடுக்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போது இவ்வளோ நடந்து போச்சு. இப்போது இந்த அளவுக்கு நம்மை கொண்டு வந்து ஒரு முற்று சந்துக்கு அருகில் நிற்க வைத்ததற்கு காரணம் ஆதவ் என்பதை விஜய் மச்சினன் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இவருக்கு சீட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போவே இப்படி செய்யக்கூடியவர்கள் நாளை ஒரு கூட்டணி வச்சே, அதிமுக கூட்டணியிலிருந்தே ஒரு 15 எம்எல்ஏஸ் தாவேக்கு ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த 15 எம்எல்ஏல 10 எம்எல்ஏவை இவர் தனி அணி உருவாக்க மாட்டார் என்பதற்கு உத்தரவாதம் இருக்குதா? விசிகே உள்ள இவருக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணியிருந்தாரா இல்லையா? அந்த கள்ளக்குறிச்சி மாநாட்டில் இவர் போன உடனே ஆதவுக்கு என்று கரகோஷங்கள் எழுந்தது ஞாபகம் இருக்கா? வந்துச்சு, அப்போ அந்த வீடியோக்கெல்லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? வந்துச்சு. எளிமையாக ஒரே வரியில் முடித்து விடுகிறேன். ஆதவ் கட்டு சோத்து பெருச்சாளி, அவ்வளோதான்.
இல்லை நம்ம டிவிகேவையும் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, லைக் அந்த கட்சியுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. நாளைக்கு வந்து இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு வராங்க வரல, அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியை வந்து ஒரு கரெக்டாக வழி நடத்தணும். இந்த மாதிரி இப்போ ஜான் அரிசாமி வந்து பாஜக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்கிட்ட சொன்னால் ஓகே, ஏதோ கட்சி நலங்காக ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். அதுவும் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி பொது வெளியில் சொல்கிறது அவர் இமேஜை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அது ஆதவுக்கே தெரியல. ஆதவ எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார், அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. விசிகே வந்தார், அங்கேயும் துரத்தி விட்டாங்க. அதிமுகவில் சேர்த்துக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ இருக்கார், இங்கேயும் வந்து நாளைக்கு ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால், அதிமுக நடத்துவதாக இருந்தால், அந்த வளர்ந்த பையனை கூட்டம் வராதுன்னு தானே சொல்லுவார் எடப்பாடி. அவன் கூட்டம் வந்தானே 5 சீட்டு குறைச்சிடுவேன் சொல்ல வர மாட்டாரா? ஸோ அடுத்ததாக வந்து சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு விகடனுக்கு. தொடர்ந்து சிபிஎம் செயலராக சண்முகம் அவர்கள் ஆனதிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக, அதாவது உண்மையை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம், எதிராக தான் சொல்ல முடியாது, உண்மையை பட்டுன்னு வந்து போட்டு உடைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சமீப நேர்காணலில், அதாவது பாஜக அதிமுக கூட்டணியை வந்து நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம், அதில் வந்து எந்த ஒரு எங்கள் நிலைப்பாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதை நாங்கள் மதிக்கிறோம், திமுக வழியில் தான் நாங்களும் நிற்கிறோம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்போது நாங்கள் கேட்கும் இடத்தில் இருக்கோம், அதனால் எங்கள் கேட்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு சண்முகம் அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அந்த அனகாபுத்தூர் அருகில் வந்து அடையாறு ஆறுக்கு அருகில் இந்த வீடுகளை வந்து இடித்தாங்க. அவர் சொன்ன பிறகு தான் தெரியும் அங்கே வந்து காதா கிராண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதும் மாதா பொறியியல் கல்லூரி இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த அளவுக்கு லைக் போல்டான உண்மையான கருத்துக்களை வேறு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சொல்ல தயங்குறத சண்முகம் வெளிப்படையாக சொல்கிறாரு? நான் கட்சியில் இருந்தபோது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக நான் இருந்தபோது இருந்த தலைவர்களை போன்ற 90களின் கம்யூனிஸ்ட் தான் சண்முகம். நல்ல சிவன் ஸ்டேட் செக்ரட்டரிஸாக அந்த காலத்தில் இருந்த தலைவர்களை போன்ற ஒரு தலைவர் தான் அவர் திரு சண்முகம். நீண்ட நாளைக்கு பிறகு திரு சண்முகம் போன்ற தலைவர்கள் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஸோ சண்முகம் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுகிறார், அவ்வளோதான். ஒரு கம்யூனிஸ்ட் இப்படி தான் பேசணும். முத்தரசன் பேசினார், இப்போ ஞாபகம் இருக்கா? என்ன பேசினார்? சிங்கத்தின் குகைக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார், அதன் பிடரியை பிடித்து ஆட்டி விட்டு திரும்பி வந்திருக்கிறார். எதுக்கு? நித்தி ஆயோக்கு போனதுக்கு. அங்கங்கே போய் உழுந்து புரண்டு அழுதது அவருக்கு தான் தெரியும். அதை தான் நான் ரீசெண்டாக சொன்னேன், போயிட்டு திரும்ப வந்திருக்காரு, அவ்வளோதான். இப்படி தான் கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. 96 இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், பதவியை பிடிக்கணுன்ட்டு அதற்காக மதுரை எம்பி போல லாபி செய்வதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போல பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள் அல்ல. அவர்கள் ஒரு கொள்கைக்காக கட்சி நடத்துபவர்கள், அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது காங்கிரஸும் ஆதரவு அளித்து விட்டது. பிஜேபி நாமினியான, பிஜேபி சார்பான வேட்பாளராக அப்துல் கலாம் நிறுத்தப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் போகக்கூடாது என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் கேப்டனாக இருந்த கேப்டன் லக்ஷ்மி சேகல் அவர்களை வேட்பாளராக அறிவித்தார்கள். வாக்குகள் இல்லை, தோக்க போகிறாங்க, நல்லா தெரியும். இன்னொன்று, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எம்எல்ஏக்கள் தான் வாக்களிப்பார்கள், பொதுமக்களை வாக்களிப்பார்கள். ஆனால் லக்ஷ்மி சேகலை அழைத்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவின் மூலை முடுக்குகளெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இங்கே நின்றுட்டுருக்கேன், லக்ஷ்மி சேகல் கும்பிட்டுக்கிட்டு ஜீப்பில் வேகமாக போகிறாங்க, நான் பார்க்குறேன். கிறுக்குத்தனமாக தெரியும். எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சப்போர்ட்டும் கிடையாது, ரோட்டில் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? என்ன, இட்ஸ் சிம்பாலிக் ஃபைட். அது பிஜேபி வேட்பாளர் என்பதனாலேயே நாங்கள் அதை போட்டி போடாமல் இருக்க மாட்டோம். சில நேரங்களில்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவே இவர்கள் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் சேராமல் நாங்கள் தனி மேடையில் நின்று பிரச்சாரம் செய்வோம். அந்த கட்சி இருக்கக்கூடிய மேடையை நாங்கள் பகிர மாட்டோம். அந்த கூட்டணி தான் ஓட்டு போடணும், ஆனால் நாங்கள் தனி மேடையில் நின்று பிரச்சாரம் செய்கிறோம். இப்படி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி தான் இந்த கட்சி. ஸோ நாம் தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருப்பதால், இன்னொன்று இந்த ஒரு திரு சண்முகம் ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது வீசி இருக்கக்கூடிய ஒரு தென்றல் தான் இந்த சண்முகம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பதிவு செய்திருக்கிறோம். டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சிஐடியு தொழிலாளர்கள் ரவுடிகளால் மிரட்டப்பட்ட போது சிஐடியுவே போய் போலீஸில் டிஜிபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கூட கட்சி இதை பற்றி வாய் திறக்காமல் இருந்ததுன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சண்முகம் தான் விட்டுருக்க மாட்டார், அன்னைக்கே சொக்காய் பிடிச்சிருப்பார். ஸோ இவர் அந்த தலைமுறையை சேர்ந்த கம்யூனிஸ்ட் இன்று மார்க்சிஸ்ட் செயலாளராக இருப்பதால் கூட்டணி கட்சின்றதுக்கெல்லாம் வாய் மூட்டலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. எங்கள் நீர்நிலைகளை அகற்றுவதுன்றது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொன்ன உடனே 90களுக்கு பிறகு தாங்க புறம்போக்கு நிலங்களாக இருந்ததெல்லாம் நீர்நிலைகளாக மாற்றுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீதிமன்ற உத்தரவின்படி தான் நாங்கள் இந்த நிலங்களை எடுக்கிறோன்ட்டு அரசு சொல்லுதுன்னா நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு இந்த கவர்மெண்ட் தப்பிக்க பார்க்குது. நீதிமன்றம் கூட தான் சாஸ்திரா லேண்டை எடுன்னு சொல்லிச்சு. ஒரு செங்கல் எடுத்திருக்காங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒரு செங்கல் எடுத்திருக்காங்களா? பல்வேறு கட்டிடங்கள் நீர்நிலைகளின் மீது தாங்க இருக்கின்றன அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசுகிறது போலவே பேசுகிறாரு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையே நீர்நிலை மீது தான் கட்டியிருக்கு. ஏழை ஜனங்க இத்தனை வருஷமாக குடியிருக்கிறாங்க, அதை ஏன் போய் கையை வைக்கிறேன்? அதற்குள் ஒரு வழிவகையை தேடு என்று சொல்லிட்டு ரொம்ப பளிச்சுன்னு சொன்னார். நான் ஒரு அமைச்சர் நேருவை போய் பார்த்து மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக வந்தேன். நான் போயிட்டு வரதுக்குள்ளே இடிச்சிட்டாங்க. நான் மே 26 காலையில் அமைச்சரை நேரில் சந்தித்தேன். ஆனால் மதியமே வேகமாக அனைத்து வீடுகளையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள். தமிழக அரசின் இந்த ஆர்வத்தை பார்த்தால் வேறு எதற்கோ இந்த நிலத்தை பயன்படுத்தி கொள்ளும் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. மக்களின் குடியிருப்பு உரிமையை பறித்து அவர்களை நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறது என்று நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி போகும் என்றால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சட்டப்பேரவையில் போட்டியிட வேண்டும், எம்எல்ஏக்கள் வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இவ்வளவு மோசமான மக்கள் விரோத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் தனியாக போட்டியிடுறோன்ற முடிவுக்கு வருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது. தேர்தலே புறக்கணிப்பாங்க. தனியாக நாங்கள் போட்டி போடுறோம், எங்கள் கட்சி வேட்பாளர் தனியாக போட்டிடுவாங்க. சுத்தில் கதிரர்வாள் கதிர் சின்னத்தில் நாங்கள் தனியாக போட்டிடுறோம் அப்படின்ற முடிவை எடுத்தால் திமுக கதி என்ன? எப்படியாவது அசம்பிளிக்குள்ளே நுழையணுன்றது இவர்களுடைய எண்ணம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த கூட்டணியில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி இந்த கூட்டணியில் நாம் இருப்பது சரியல்ல. அதிமுக கூட்டணிக்கு போகலன்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, அங்கே நாம் செல்ல முடியாது. இன்னொன்று போட்டி சிம்பாலிக்கு தானே, சுயேட்சையாக போட்டிடுறோம். எதுக்கு அந்த கேப்டன் லக்ஷ்மி சேகலோட கேண்டிடேச்சரை நான் சொன்னேன்னா, தேர்தலை கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைகளை மக்களிடையே பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வழிமுறை அது. அதன்படி நாங்கள் இது ஒரு பிரச்சாரத்தை ஒரு யுக்தியாக பயன்படுத்தி நாங்கள் தனியாக போட்டிடணுன்ற முடிவை சிபிஎம் எடுத்தாங்க. போன வாட்டி மாதிரி 6 சீட்டுக்கு ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு 15 சீட்டு கொடு, உங்களோட பாவங்களுக்கெல்லாம் நாங்கள் 5 வருடங்களாக சிலுவை சுமந்துருக்கிறோம், 10 சீட்டு கொடு, 15 சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க. கொடுக்கலன்னு தனியாக நின்றுக்கிறோம். போனாங்கன்னா திமுக கதி என்ன? அதை நோக்கித்தான் இது போகிறதோ என்று தோன்றுகிறது. சார், நேற்றுக்கு முந்தைய தினம் சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் அலுவலகர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம், இந்த மாதிரிக்கான சம்பளம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதே போல் சம்பளம் அப்படி வரலைன்னா நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? எதுக்கு சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு தமிழக அரசு அங்கேருந்து தானே போனோம், இல்லை யூனிவர்சிட்டிக்கெலாம் தனியாக அதை பல்கலைக்கழக மானிய குழுவிடமிருந்தும் செல்லும், தமிழக அரசிடமிருந்தும் செல்லும். எங்கேருந்து செல்கிறதோ இங்கே இவர்களுக்கு ஊதியத்தை உத்தரவாதம் செய்வது தமிழக அரசின் உயர்கல்வித்துறையின் வேலையா இல்லையா? இதையெல்லாம் கண்காணித்து பாதுகாப்பதற்காகத்தானே தமிழக அரசில் நிதித்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. 1ஆம் தேதியான சம்பளம் போடணும் இல்லை. நான் தொடர்ந்து தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறதுன்றது சொல்லிக்கிட்டே இருந்தது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? பல முறை சொல்லியிருக்கேன். நான் சம்பளம் போட காசு இல்லை, நீங்கள் உங்களுக்குலாம் எதுக்கு இந்த ஆடம்பரன்றதெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன்.
இப்போ இதை கண்காணித்து இது என்ன பிரச்சனைன்றது சரி பண்ண வேண்டியது அரசோட வேலையா இல்லையா? பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அரசு ஊழியர்கள் தானே. அரசு ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கலன்றது அவமானம் இல்லையா? அதை பார்த்தியா, போராட்டம் அறிவிச்சிருக்காங்க பார்த்தியா கூட்டமைப்பு. ஆமாம். ஏன் கொடுக்கல சார்? துட்டு இல்லை, எங்கேயும் போகாது, வந்துடும். இப்போ திங்கட்கிழமையா அல்லது செவ்வாய்க்கிழமை ஊதியம் வந்துவிடும். இது ஒரு அரசுக்கு அவமானமாக இல்லையா டிஃபால்ட் ஆகிறது? தப்பு. எதுக்குமா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க? எது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது? கரெக்டாக வருண்டு தானே. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வேலை நாளிலும் நானும் 18 வருஷம் இருந்திருக்கேன்ல, பை டிஃபால்ட் இது லாஸ்ட் ஒர்க்கிங் பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளம் இருக்கும். ஏன்னா இப்போ 1ஆம் தேதி இஎம்ஐ ஆல்ரெடி கிரெடிட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், இந்த தடவை அது வந்து சிக்கலாகும். 1000 சிக்கல் இருக்குமா ஒரு அரசுமா? நீங்கள் சம்பளம் கொடுக்க வக்கு இல்லாமல் உங்களுக்குலாம் எதுக்கு சார் குளத்தூரில் போய் டான்ஸு? வெக்கமா இல்லை? இதானே முதல்வரோட வேலை. குறைஞ்சது இது நடந்துருச்சு, பொது வெளிக்கு வந்துருச்சு, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இதற்கு காரணமான நிதித்துறை செயலாளரை குறைந்தது அழைத்து ஒரு முதல்வர் கண்டிக்கணுமா வேண்டாமா? முதலில் ஏற்கனவே இந்த திருச்சியில போட்ட மேட்டருக்கு நான் சொன்னேன் விரிவாக. இதுக்கும் கண்டிக்க மாட்டார் முதல்வர். உள்ளபடியே இந்த அதிகாரிகளை வந்து இப்படி வியந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீர்களா? நம்புறாரு அவங்க சொல்கிறத. ஏன் நம்புறாரு? அது வெரிஃபை பண்ண மாட்டார். அதான் ஏன். இந்த அதிகாரிகளால் தான் நம்ம நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம். தன் மீது நம்பிக்கை இல்லை முதல்வருக்கு. நான் சும்மா அவரை இழிவுபடுத்தணுன்ற நோக்கத்தில் தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடின்ட்டு நான் சொல்லலை. இவர் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்கிறதுக்கான அந்த ஆப்டிடியூடும் இவர்கிட்ட இல்லை. 5 வருடம் மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. இவர் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தபோது அத்தனை வேலைகளையும் செய்தது அசோக்வர்தன் செட்டி என்ற அதிகாரி. லோக்கல் பாடியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், கருணாநிதி அசோக்வர்தன் செட்டி அழைத்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க என்று அவர் நியமித்தார். இப்பயும் அவரையே கூட வச்சுக்கலாம்ல. இப்போ யூசிக்கு என்ன மறுவாதி? ஒரு காட்டில் ஒரு ராஜா தான். இதில் லோக்கல் பாடியில் வந்து 2006 to 2011 ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்னால் ப்ரொபோசல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கும்போதே அப்பாட்ட சொல்லிட்டிங்களா? இல்லை அப்பா பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிட்டார் சார். ஓகே. இப்படி தான் 5 வருஷம் இருந்தார் அவர். 96 to 2001 மேயராக இருந்தப்போ அந்த கவுனை போட்டுட்டு ஊராக சுற்றுவார். இப்போ இந்த மேயர் அந்த ஆடை அணியிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, அங்கே மட்டும் அணிகிறாங்க. அங்கே அணிகிறாங்க. இவர் வெளியில் போகும்போது கூட அந்த ட்ரெஸ் போட்டு சுற்றுவார் இவர். அப்போல்லாம் அந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் அதிகம் இல்லைன்றதுனால அதெல்லாம் பதிவாகலை. எங்கே போனால் அந்த கவனம் போட்டு சுற்றுவார்மா. அதுக்கப்புறம் 2006 to 2011 எல்லா வேலையும் பார்த்தது அசோக்வர்தன் செட்டி. எவ்வளோ ஈஸி போல் இருக்குது சிஎம்மாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு தான் உட்காந்துன்னு நீங்கள் முட்டு சந்திர உட்காந்துருக்காரு. ஸோ இவருக்கு இயல்பாகவே எவ்வளோ நல்ல அதிகாரி, ராத்திரி பகலாக நம்ம கவர்மெண்ட்டுக்காக இவர் வேலை செய்கிறாரு. அப்போ இந்த அதிகாரி சொல்கிறது எப்படி தப்பாக இருக்கும்? மகன் சொல்கிறான்னா சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது, சார் சொல்கிறாருல, கண்மூடித்தனமாக ஒருத்தர் நம்பினீங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி தப்பாக சொல்லுவார்? திராவிட மாடல் ஆட்சியின் நன்மைக்காகவே செந்தில்வேலன் வாழ்கிறார், உதயச்சந்திரன் வாழ்கிறார், உமாநாத் வாழ்கிறார், அருண் வாழ்கிறார், முருகானந்தம் வாழ்கிறார். அப்போ புதிய அதிகாரி யாராவது நியமிக்கலான்னு சொன்னா இவர்களிடம் கேட்டுத்தான். அறுபடை வீடுகளின் அனுமதி இல்லாமல் அவரால் எந்த நியமனத்தையும் செய்ய முடியாது. இதெல்லாம் இந்த கோட்டை சுற்றி இருக்கும். செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் யார்ட்டையாவது கேட்கணும்ல. செகண்ட் ஒப்பீனியன் யார்கிட்ட கேட்பாரு? தினேஷ். எஸ், நேருக்கிட்டேருந்து ஒரு இலாகாவை பிடுங்கணும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு செந்தில்வேலன் ரிப்போர்ட் போடுவார். ரிப்போர்ட்டு போட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத ரிப்போர்ட் இவருக்கு போகும், தினேஷ் வச்சுருவார். முருகானந்தத்தை சொல்லுவார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமைன்னு வச்சுங்க. திங்கக்கிழமை காலையில் 10:30 மணி போய் முருகானந்தம் சொல்லுவார். இந்த மாதிரி சார் அவர் நேருக்கிட்டேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த இதை பிடிக்கணும், ஐஜி கூட ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்குதான் என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா, சரி பார்ப்போம். அப்படின்னோடனே இதுக்கு 2 நாள் முன்னாடியே தினேஷ்
நேரு மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க, கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு முன்னாடி போட்டு வச்சுருவான். 2 நாள் கழிச்சு முருகானந்தம் இப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து ரிப்போர்ட்டரை வச்ச உடனே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆமாம் நேரு மேலேருந்து புகார் வந்திருக்கு என்று இவர் யோசித்து கொண்டிருக்கும்போது டிஸ்கஷனுக்காக யூசி வருவார். அவருக்கு தான் ஃபைனல் வேர்டு. இவங்க யார் சொன்னாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்குவார். ஏன்னா அவர் தான் ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்காகவே பிறந்த ஐஏஎஸ் அதிகாரியான ஒரே ஒரு யூசி தான். இதெல்லாம் சொல்லி மைண்டு கண்டிஷன் ஆகிடும். கடைசியாக யூசிட்ட ஒப்பீனியன் கேட்பார். இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே யூசி தான். ஏன்னா நேரு எப்பயாவது ஒரு வாட்டி அவர்கிட்ட நான் அவன் அதிகாரின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். நீ இது அந்த காலி பண்ணிட்ட சொல்லிவிட்டு கடைசியாக கேட்பார், சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், எனக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. ஒரு சிஎம் கேட்கணும், என்ட டேய் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓன்ட்ட ஏன் என் கட்சிக்காரனை பற்றி கம்ப்ளைண்ட் வருதுன்னு தானே கேட்கணும். இவர் அப்படியா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே, நம்ம எதுக்கு போய் இதிலெல்லாம் தலையிட்டுக்கிட்டுன்னு. அவர் சொன்னவொடனே கூப்பிடுப்பா ரெடி பண்ணுங்கள் மாற்றுங்க அந்த இலக்கை போடுங்க. அவ்வளோதான். நேருவால் எங்காவது சென்று முறையிட முடியுமா? ஜெயலலிதா விட மாட்டாங்க. எனக்கு இப்போ அதிமுக தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, புதிதாக அமைச்சர் ஆகும் நபர்களிடம் உங்களுக்கு யாராவது ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு யாராவது ஆஃபீஸர் வேணும்னா உங்கள் சாய்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நானே போடுறேன். டைரக்ட் ரெக்ரூட் ஆஃபீஸர்ஸ் வேண்டாம், அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு நல்லதாக குரூப் 1 ஆஃபீஸர்ஸை போடுறேன். அப்படி தான் போடுவாங்க ஜெயலலிதா என்கிட்ட சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸர் என்ன சார் கட்சிக்காரங்களை விட்டு விட மாட்டாங்க சார், அவங்க கட்சிக்காரங்க பேசக்கூட முடியாது. இப்போ நான் அந்த சொல்கிற சீக்வன்ஸ் தெரிஞ்சிச்சா, ஃபஸ்ட்டு தினேஷ் விதையை போட்டுருவார், இதை இவங்க எல்லாம் பேசிக்குவாங்க, இது இவருக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் இப்போ இவருக்கு ஆட்சி நடத்துறது ஈஸி இல்லை, கஷ்டப்பட வேண்டியதே இல்லைல்ல. அப்போ சிஎம் வேலைன்னா என்ன, ரோட்டில் நடந்து போய் பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்டலாம் கை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் நடனம் பார்ப்பது, இதை தவிர சிஎம்க்கு என்ன வேலை? இது நடுவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளிநாடு சுற்றுப்பயணம், இவ்வளோ தானே சிஎம் வேலை. எவ்வளோ ஈஸி. இப்போ இதுக்கு நடுவில் எதுக்கு தேவையில்லாமல் இந்த அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பளத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? அதுதான் இதை ஒரு கேட்கணும். ஒரு சிஎம் வெக்கப்படணும். என்னோட அரசில் ஒரு பல்கலைக்கழகத்தில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்காம போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்களான்னு கோவப்படணும்ல. இப்போ இந்த அதிகாரிகள் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையாங்க சார்? அவங்க பிரச்சனைமா, இங்கே எவனே வந்துடக்கூடாது, சிஎம்கிட்ட யாரும் நெருங்க விட்டுறக்கூடாது, குடும்பத்துலேருந்து யாரும் சிஎம்கிட்ட பேசி உண்மையை சொல்லக்கூடாது, எவனை காலி பண்ணுறது. அதிகாரி புத்தி அதிகாரி மாதிரி தானே சிந்திக்கும். அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது நலனா, தமிழகத்தின் மீது நலனா, அல்லது திமுகவின் மீது நலனா சொல்லுங்கள். அதிகாரிகளுக்கு அவர்கள் மீது நலன். ஸோ இந்த கெபால் சுற்றி இருந்துட்டு ஒருத்தரை உள்ள விடாது. இதை மீறி ஒருத்தர் உள்ள நுழைய முடியாது. ஜிவால் உள்ள நுழைய முடியாது தெரியுமா? ஜிவால் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸு. வருண்குமாரை மாற்றணும்னு ஜிவால் ஒரு ரிப்போர்ட்டு போட்டு வைக்கிறாருன்னா இந்த கோட்டை இருக்குல்ல, அவர் ஏற்கனவே ஒரு ஜிவால் மற்றும் வருண்குமார் இப்போ வேளாளர் சங்க உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? ஜிவால் எப்படி வந்தார்? அவர் ஹீஸ் அ பிராமின். இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, பேசும்போது சொன்னீங்க. இல்லை வேளாளர் குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை வருண்குமார் மேலே ஜிவால் ஒரு ரிப்போர்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் நிறைய பேர் ஆஃபீஸர் ஜூனியரில் கூட நியூஸ் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜிவால்கிட்ட என்னங்க இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு அரசியல் கட்சியை தலைவரை திறநிதி திருடன்னு பேசிகிட்டு இருக்காங்க, அது நல்லாவா இருக்குது. இன்னொன்று அந்த யூபி எஸ்பிஎஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு இந்த கட்சியை பற்றி பேசுனது, இது என்னங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, அவனை புல்லப் பண்ணுங்கள் சார். இன்னொன்று அங்கேயே ப்ரொமோட் பண்ணி திருச்சியிலே போடாதீங்க சார் என்று சொல்லும்போது அவர் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று எழுதி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது வேளாளர் சங்கத்துக்கு மூலமாக தான் போகும். அவர் என்ன சொன்னாலும் வேளாளர் சங்கத்திடம் கலந்து கொண்டு தானே, செந்தில் கலந்து கொண்டு தானே ஒரு சிஎம் முடிவெடுப்பார். அப்போ அங்கே போகும்ல, கேட்பார், ஃபைனல் ஒப்பீனியன் யூசிகிட்ட கேட்பார். அவர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா இல்லை சார் வேண்டாம், சும்மா நிறைய பேர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க சார். இந்த சவுக் சங்கர்னு ஒருத்தனை அவர் அரெஸ்ட் பண்ணார் சார், அதனால் அவன் இந்த மாதிரி சொல்லி இது மாதிரி பண்ணுறான்னு. அப்போ சரி, இவ்வளோ தான். இப்போ இதை நீங்கள் இந்த திரைச்சியில் இதோடலாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளபடியே சிஎம் நமக்கு அறிவில்லை, திறமை இல்லை. இந்த அதிகாரிகள் மட்டும் இல்லைன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும்.
ஸோ இந்த அதிகாரிகள் இருக்கிறதுனால இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் 4 வருஷமாக இவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன இவங்க சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தெரியுதா? கட்சிக்கெலாம் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, இது எப்படி ஒரு காதுக்கோ கண்ணுக்கோ போயிடக்கூடாதுன்றதா மீடியாவை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. தெரியுதா? பெண் இருக்கிறதுக்கு கூப்பிட்டு மிரட்டு எடிட்டர். இது முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 4 ஆண்டு ஆட்சியின் அவலங்கள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மக்கள் உதயச்சந்திரனுக்கோ செந்தில்வேலனுக்கோ தினேஷ்கோ ஓட்டு போட போகிறதில்ல, ஸ்டாலினுக்கு தான் போட போகிறாங்க. இப்போ தான் இவருக்கு தெரியும் நம்ம நல்லாட்சி நடத்தலை அப்படின்றது. இவர் அது வரைக்கும் உணர மாட்டார். ஏன்னா இவங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தாம்மா குளத்தூரில் அந்த டான்ஸை போட்டது, திருநெல்வேலி வாங்க சார் அல்வா சாப்பிட்லான்னது. இது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் முறை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லி. சரிங்க சார், நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலாக பேசணும்னு நினச்சோம். என்னென்னா, சிவகரியில் வந்து தோட்டத்தில் வசித்த 2 இரட்டை கொலையில் வந்து ஒரு கும்பல் வந்து கைது செய்யப்பட்டது. அந்த கும்பலில் வந்து ஏற்கனவே வந்து 19 கொலைகள் வந்து செய்ததாக வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் வந்து சிவகரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2024 வந்து ஒரு கல்லூரி பஸ் டிரைவர் வந்து கொலை செய்யப்பட்டதாக பக்கத்து தோட்டக்காரர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த கொலையும் அவங்க தான் பண்ணாங்களா இல்லை என்ன சார்? எதுக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் கைது செஞ்சாங்க? லியோ, இது வந்து ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ரொம்ப விரிவாக இது குறித்த அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் என்று நான் பார்க்கிறேன். நம்ம எங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் தொடலை. நக்கீரனில் பணியாற்றிய ஒரு செலிப்ரேட்டட் ஜேர்னலிஸ்ட் சிவசுப்ரமணியன் அவர் தான் வீரப்பனை வந்து கோபாலுக்கு அறிமுகப்படுத்தியதே. ரொம்ப கீ ரோல். சிவசுப்ரமணியத்தை தான் வீரப்பன் நம்புவார். சிவான்னு அழைப்பாங்க அவர் தான் நம்புவார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அவர் நக்கீரன் விட்டு விலகி விட்டு அவர் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காரு. காலையில் நான் பேசினேன் அவரிடம். பேசும்போது தான் இந்த போலீஸ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியுது. கிட்டத்தட்ட 22க்கு பிறகு 19 கொலைகள் நடந்திருக்கின்றன. இப்போ அரெஸ்ட் ஆன இந்த 4 அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த கடைசியாக சிவகிரியில் இந்த தம்பதி நடந்த இந்த அரெஸ்ட்டு, இவர்கள் அந்த 19 கொலையையும் இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 19 கொலையில் 5 கொலையை தவிர, சிலது இரட்டை கொலை, அதில் இந்த 19 கொலையில் 5 கொலையை தவிர மீதி எல்லாத்துலேயும் அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு. ஒரு 2-3 உதாரணத்தை சொன்னார். ஒரு மூதாட்டியோட காதிலேருந்து இதே மாதிரி ஒரு 6-7 மாதம் 8 மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு கொலையில் ஒரு மூதாட்டியோட காதிலேருந்து ஒரு தோடை பறிச்சுட்டு போகிறதுக்காக ஒருத்தன் வர்றான். அவங்க பையன் தடுக்க வரான். பையன் அடித்து கொண்டுடுறாங்க. அந்த மூதாட்டியால் வாய் பேச முடியாது. அந்த மூதாட்டி 3 பேர் வந்தாங்கன்னு சைகை காட்டுறது. அந்த மூதாட்டி இது வரைக்கும் இங்கே விசாரிக்கல. அண்ட் இப்போ இந்த கொலைகளை செய்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் ரொம்ப எளிதாக ஒவ்வொரு வீட்லேயும் தென்னந்தோப்புக்கு போய் சம்மதம் பேசுகிறது மாதிரி போகிறாங்க. கல்யாண தரகர்கள் போல் தான் இவர்கள் உள்ளே செல்கிறார்கள். போய் உட்கார்ந்து இந்த அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குன்னாங்க, அதான் அவங்க கேட்டாங்க என்ன சொல்லணுன்ட்டு அப்படின்னு போய் பேசி, இப்படி ரொம்ப எளிதாக ஒவ்வொரு தோப்புலையாக போய் பேசி எல்லார்கிட்டையும் தோப்போட அந்த ஸ்கெட்சு ஏரியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யார் எந்த வீட்டில் தனியாக இருக்கான்னு தெரிஞ்சு தான் அட்டாக் பண்ணுறாங்க. இது போல் ஒரு சம்பவம் வந்து சிவகிரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17 வந்து மாரப்பம்பாளையத்தை சேர்ந்த துரைசாமி என்பவர் வந்து தனியார் கல்லூரியில் பஸ் டிரைவராக இருக்கார். இவர் இதே மாதிரி காட்டுக்குள்ளே தோட்டத்தில், இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அந்த தோட்டத்தில் இவர் வெட்டுப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இந்த இறந்து போன துரைசாமி எப்போதுமே வந்து ஒரு பவுனில் தங்க அரைஞான் கயிறு, 3/4 பவுனுக்கு மோதிரம், இந்த காப்பு வந்து 1/4 கிலோ தங்க காப்பு, இது கையில் போட்டிருப்பார். இந்த பஸ் டிரைவரை கொன்னுட்டு இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவர் வந்து 1 ஏக்கர் வச்சுருக்காரு. அவருக்கு பக்கத்தில் பூபதின்றவர் வந்து 2 ஏக்கர் வச்சுருக்காரு. அந்த பூபதின்றவர் யாருன்னா, பூபதி வந்து அந்த ஏரியாவில் பால் சொசைட்டி, காலையில் இருந்துச்சு பால் சொசைட்டி வச்சுருக்கவர். அக்யூஸ்டை பிடிக்க முடியாமல் இந்த பக்கத்து காட்டில் இருந்த பூபதியை அக்யூஸ்ட் ஆக்கி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார்.
இதுக்கு முன்னாடி திரு பழனிசாமி அறிக்கையிலையும் திரு டிடிவி தினகரன் அறிக்கையிலையும் 11 பேர் போலி குற்றவாளிகள்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் வந்து இந்த பணத்திற்காக கொள்ளையடிக்கும் குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த 11 பேர் 11 பேரும். ஊட்டியில் இந்த 2 பேர், அங்கேருந்து 2 பேர்னு 11 பேரும் இதே மாதிரி ஒப்புக்க வச்சுட்டாங்க. இந்த பஸ் டிரைவர் கொலையில் இந்த தோட்டக்காரர் கைது, கல்லூரி பஸ் டிரைவர் கொலை பக்கத்து தோட்டக்காரர் கைது அப்படின்ட்டு. எதுக்கு என்ன மோட்டிவ்னா, சொத்துக்காக கொலை பண்ணிட்டாராம். அவர் 2 ஏக்கர் வச்சுருக்கான், அது 1.5 ஏக்கர். செத்து போன அந்த பஸ் டிரைவருக்கு 1.5 ஏக்கர். சரி, அவருக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலான்றதுனால ஒரு லாஜிக்கு. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க, 2 மகன் மற்றும் மகள் இருக்காங்க. சரி, அவர் செத்தா சொத்து எப்படி பக்கத்து காட்டுக்காரனுக்கு சொத்து எப்படி வரும்? ஸோ என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, அந்த நிலத்தை இன்னொன்று இவங்க 2 பேருக்கு தகராறுலாம் இல்லை, வேலைக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. வேலைக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஏதோ சொல்லி, இவ்வளோ தான், சண்டை கிண்டெல்லாம் இல்லை. இன்னொன்று ஊர் எல்லாத்துக்கும் பால் போடுறவர் அவர் எல்லாருக்கும் தெரியுது. இது ஒரு மோட்டிவ்னு சொல்லி இந்த ஆளை அடித்து பூபதியை ஒத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி இவங்களை கொண்டு போய் கோபி சப்ஜெயிலில் வைக்கிறாங்க. அந்த கோபி சப்ஜெயிலில் தான் அந்த பல கொலைகளை செய்ததாக இருக்கக்கூடிய 11 பேர் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் அந்த மாதிரி கொலை பண்ணேங்க அப்படின்றார் அவர். எப்படி கொலை பண்ணீங்கன்னா, அந்த பக்கத்து தோட்டத்தில் இருக்க ஒரு கொலை பண்ணேன். அப்புறம் அவர் அப்படி பேசிட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பித்தோன்னே, சார் உண்மையை சொல்லுங்கன்னு. இல்லைங்க, போலீஸ் அடித்து ஒத்துக்க வச்சுட்டாங்க, போலீஸ் உள்ளே போய் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் அவர் சொன்ன உடனே, இல்லைங்க அடித்து ஒத்துக்க வச்சுட்டாங்க, என் மனைவி டீச்சராக இருக்காங்க, நீ இந்த கொலையை ஒத்துக்கலைன்னா உன் ஒய்ஃபை இந்த கொலை வழக்கில் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன், 2 பேரும் ஜெயிலேருந்து வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த கைது செய்யப்பட்ட பூபதியை 3-4 கிராமங்களை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும், சொசைட்டியில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியுது. அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம போய் பேசலான்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஜெயிலில் போய் பார்த்து, எதுக்கியா போய் செய்யாத குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட, எதுக்கு இந்த மாதிரி நீ குற்றத்தை ஒத்துக்கிட்ட, நீ சொல்லு, உண்மையை சொல்லு, நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, இல்லையா தயவு செய்து என்னை விட்டுருங்க, போலீஸை டெரரைஸ் பண்ணுறது பார்த்துக்குங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னோட போட்டோம், இவங்களை பகைச்சிக்கிட்டு என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்லி 90 நாள் கழித்து இப்போ தான் ஜாமீனில் அவர் வெளியில் வந்திருக்காரு. அந்த 11 பேர் இன்னும் வெளில வரல. இப்போது இந்த ஃபேக் அக்யூஸ்ட் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணது யாருன்னா, கோகுலகிருஷ்ணன் என்ற டிஎஸ்பி தான் இதை செய்திருக்கிறார். இந்த 19 கொலையில் 15 கொலை அக்யூஸ்ட் பிடிச்சிட்டாங்கன்னு, கோகுலகிருஷ்ணன் என்ற டிஎஸ்பி இதை செய்திருக்கிறார். இப்போது இந்த சிவகிரியில் நடந்த இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வயதான தம்பதியோட கொலையில் இந்த குற்றவாளிகள், உண்மை குற்றவாளிகள் அந்த 4 பேரை கைது பண்ணோன்னா, அவங்க வரிசையாக இந்த கொலை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பஸ் டிரைவர் கொலையில் பூபதியை கைது பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, ஒருத்தனை கைது பண்ணி அவன் தான் அக்யூஸ்டுனா கையில் இருந்த காப்பை ரெக்கவரி பண்ணல, எங்கேயாவது ஒருத்தர் விற்றுருப்பான், புதைச்சிருப்பான், ஏதாவது பண்ணுவான், 1/4 கிலோ இது ரெக்கவரி பண்ணல, ரெக்கவரியை காட்டல. தங்க அர்ணான் கயிறு, மோதிரம், எதையும் ரெக்கவரி காட்டல. இப்போ இவங்ககிட்ட விசாரித்தா தெரிஞ்சிடும். ஆனால் இந்த 4 பேரை கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, கஸ்டடியாக எடுக்கலையாம் போலீஸு, அப்படியே ஹோட்டலே வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இவங்களை கஸ்டடி எடுத்து விசாரிச்சாங்கன்னா வரிசையாக அவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் 2019 கொலை பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ இவர்களின் வாக்குமூலத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்தால், அந்த 11 பேர், இந்த பூபதி மீது போடப்பட்ட குற்றப்பத்திரிகை, கைது, அந்த காவல்துறை சேர்ந்த டிஎஸ்பி அந்த கோகுலகிருஷ்ணனை கைது செய்ய வேண்டும் அல்லவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. 15 கொலைக்கு காவல்துறை கைது செய்த அக்யூஸ்டு ஃபேக் அக்யூஸ்டு. சிபிஐ விசாரணைக்கு செய்தால் பல காவல்துறை அதிகாரிகள் சிறை செல்வார்கள். அதனால் கஸ்டடி எடுக்காமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நான் அந்த காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டது அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இது எவ்வளோ மோசமாயிடுச்சு பார்த்தீங்களா? இதை ஒரு மேலே இருக்கக்கூடிய ஐஜி, அடிஷனல் டிஜிபி ரிவ்யூ பண்ணணுமா? நார்மலாக சொல்லுப்பா. ஒரு நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தோம், நம்ம ஃபாதர் ஜான் பேர் தெரியல, அவர் சொல்லியிருந்தார் இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்னா, இல்லை இது குறித்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். தினமலரில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? கோகுலகிருஷ்ணன் மீது இந்நேரம் சஸ்பெண்ட் ஆகிருக்கணுமா இல்லையா? கோகுலகிருஷ்ணன் அந்த 11 பேர் வெளியில் வரணும்ல,
அந்த 11 பேர் இந்த பூபதி இவங்க எல்லாம் போய் அடி வாங்கி சிறை சென்றதற்கு யார் பதில் சொல்கிறது? அரசு நட்டையீடு கொடுக்கணும்ல. அப்போ போலீஸ் என்ன மாதிரி போலீஸிங் நடந்துட்டு தெரியுதா? முதல்வர் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் நடக்கும்போதெல்லாம் குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம்னு சொல்லுகிறார். கவனிச்சிருக்கீங்களா? எப்படி குற்றவாளிகளை கைது செய்தாங்கன்னு தெரியுதா? பரபரப்பாக இருக்குது. 2 பேர் கொலை, முதியவர்கள் 2 பேர் கொலை நியூஸில் வருது. பக்கத்தில் இருக்கவங்க அடிச்சு இந்த இரட்டை கொலை இப்போ சால்வ் பண்ணாங்கல்ல, இந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு வகையில். அதில் சொத்துக்காக இந்த தம்பதியை கொண்டிங்கன்னா மகனையும் மகளையும் விசாரிச்சிருக்காங்க. அதில் விவேகானந்தன் ஒரு அடிஷ்னல் எஸ்பி, அவர் தான் இந்த வழக்கோட விசாரணை அதிகாரி. அவர் வந்து விசாரிக்கிறாராம். அந்த ஒரு ரிப்போர்ட்டர் தான் சொன்னார். அவர் வந்து விசாரிக்கிறாராம், இந்த வீட்டில் தோட்டத்தில் நாய் இருந்துச்சா அப்படின்ட்டு. ஆமாங்க இருந்துச்சு. அந்த நாய் வந்து எப்போ செத்து போச்சுன்னு கேட்குறாராம். எங்கள் அப்பா அம்மா சாகிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த நாய் செத்து போச்சு அப்படின்ட்டு. அப்படியா, சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஸ்டைலில் சொல்கிறேன். அப்படியா, நாய் செத்து போச்சு, ரைட்டு. அப்போ இந்த கொலைகாரன் வரும்போது நாய் ஏன் குலைக்கல? அதாவது எந்த ஐடியாவில் இவர் கேட்குறாருன்னா, தெரிஞ்சவங்களே வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த நாய் செத்து 22 நாள் இங்கே சாகிறதுக்கு 22 நாள் முன்னாடி நாய் செத்துருச்சு. இந்த லட்சணத்தில் விசாரிச்சிருக்காங்க. ஒரு விவேகானந்தன் ஒரு டிஎஸ்பி. விவேகானந்தன் வந்த பிறகு தான் இந்த விசாரணைகள் சரியாக நடைபெறவில்லை என்று அந்த குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது முழுமையாக விசாரிக்கணும். இதில் வந்து இந்த 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் நம்ம கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 65 வயது நபர், ஒரு 49 வயது நபர் செய்யாத கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு காவல்துறை அவரை நடத்தி இருக்கும், அவரை மிரட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அது இருக்குதுன்னு தெரியுதா? இவங்களும் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி இந்த கொலையை சால்வ்டு, புரியுதா? நாளைக்கு அவன் விடுதலை ஆகிட்டானா ஆகிட்டு போகிறான், யாருக்கு தெரிய போகுது? ட்ரையலுக்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். இந்த லட்சணத்தில் தான் காவல்துறை இருக்குது. இன்னொன்று சார், இப்போ மீண்டும் மீண்டும் இது மாதிரி கொலைகள் நடக்கும்போது இன்னசென்ஸை தான் மீண்டும் மீண்டும் கைது பண்ணி வைப்பாங்க. எஸ் சரி சார், இப்போ நடந்துருச்சு. காவல்துறையினர் வந்து காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தயங்குவாங்க. அவர் அடிஷ்னல் டிஜிபி அவர்கள் வந்து சொல்லும்போது தான் அப்படி தான் சொன்னார். நாங்கள் வந்து இதை குறித்து வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஃபர்தராக வந்து இது இப்போ பேப்பரில் வந்துருச்சுமா, ரைட்டுங்களா? தினமலரில் வந்துருச்சு. எடப்பாடி அறிக்கை கொடுத்துருக்காரு, திரு டிடிவி தினகரன் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு சிஎம் இதுக்கு காரணமானவங்களை புல்லப் பண்ணுமா இல்லையாப்பா? எவ்வளோ சீரியஸான இஷ்யூ யோசிச்சு பாரு. அதுவும் குறவர் சமூகத்தை சேர்ந்த 11 பேரை செய்யாத கொலையை செஞ்சேன்னா அவங்க அந்த சப்ஜெக்டில் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க சொல்கிறாங்களாம், சார் நாங்களும் கொலைகளெல்லாம் பண்ண மாட்டோம் சார், போய் திருடுவோம் சார், இப்போ எங்கே சான்ஸ் கிடையாது திருடுவோம் சார், அவ்வளோதான் சார், கொலையெல்லாம் பண்ண மாட்டோம் சார், எங்களை இந்த கொலையை ஒத்துக்க சொல்லி இது பண்ணிட்டாங்க சார்ன்ட்டு. எவ்வளோ பெரிய தவறு இது. ஒரு நீங்கள் தானே ஹோம் மினிஸ்டர். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இது தினமலரில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருந்துச்சுப்பா. என்னையாது கூப்பிட்டு கேட்கணுமா வேணாமா? இவர் எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காருல, என்னையாது யார் அந்த 11 பேர் கேட்கணும்ல? யார் இதுக்கு காரணமான அந்த ஈரோடு எஸ்பி யார்? கூப்பிடு, சஸ்பெண்ட் பண்ணவன செஞ்சுருக்கணுமா அவர் சிஎம்ஏ? இது அவர் இன்னும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் என்ன சார் பண்ணுவாங்க? இதுக்கு என்னதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நிமிஷம்ப்பா, அந்த மனைவி ஆசிரியர்னு அந்த பூபதின்றவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னேன்ல, அந்த பூபதி உங்களோட சகோதரர் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கே இந்த நிலைமை. 3 கிராமத்து ஆளுங்க போய் யோ நீ பேசியா உண்மையே சொல்லியான்னு சொன்னதுக்கு வேண்டாங்க விட்டுருங்கன்ட்டு இருக்காருன்னா எப்படி நிலைமை? நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா தானே யோசிச்சு பாருங்கள். சம்மந்தம் இல்லாமல் பக்கத்து காட்டுக்காரன் செத்ததுக்கு நீ கொலையை ஒத்துக்க, காட்டாட்சி பார்த்து. சரிங்க சார், இந்திய அரசியல் அரட்டையில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இது இன்னையோட அப்டேட். நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் திமுக பொதுக்குழு எல்லாவற்றையும் விவாதிக்கும். வரும். பொதுக்குழு என்ன பேசுகிறாரு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க, பேசுவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி சார்.